உலக ஓட்டத்துல जगत के दौड़ நீங்க में நல்லா பிராக்டீஸ் பண்ணிட்டு நீங்க ஓட்டத்தை आप अच्छे ஆரம்பிக்கிறீங்க. से सीख कर उसके बाद में दौड़ना शुरू करते ஆனா हैं। ஆவிக்குரிய ஓட்டத்துல लेकिन आत्मिक दौड़ में देखा जाए ஓட்டத்தை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிராக்டீஸ் ஆண்டவர் கொடுக்கும். दौड़ को शुरू करने के बाद ही हम उसे सीखना शुरू करते हैं। ஓட்டத்துல என்ன தெரியுமா? लेकिन आत्मिक दौड़ में क्या है जानते हैं? நம்மோடு ஓடுகிறவர்கள் போட்டியாளர்கள் அல்ல. हमारे साथ दौड़ने वाले हमारे स्पर्धा के मित्र नहीं, நம்மோடு உடன் பங்காளிகளா இருக்கிறார். हमारे साथ एक सहभागी है। ஹalleluya. हालेलुया। இதுதான் அதுக்குள்ள டிஃபரண்ட். ये उसमें भिन्नता है। இத சரியா புரிந்து கொள்ளாம தான் इसे हम सही तरह से नहीं समझ நாம் रहे। ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டு இருக்கிறோம். हम एक दूसरे के ऊपर ईर्ष्या करते हैं। ஒருவருடைய வளர்ச்சி இன்னொருக்கு பிடிக்கிறது हम இல்ல. दूसरों की बढ़ोतरी पर जलन करते हैं। ஒருவருடைய நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னொருக்கு பிடிக்கிறது இல்ல. दूसरों के आत्मिक बढ़ोतरी को हम उस पर ईर्ष्या करते हैं। காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है जानते हो? ஆவிக்குரிய ஓட்டத்தையும் உலக ஓட்ட கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிறோம். हम आत्मिक दौड़ को भी संसार के दौड़ के तुलने में हम देखते हैं। உலகத்துல ஓடும்போது உங்களுக்கு போட்டி, संसार में दौड़ते हो हमारे लिए एक स्पर्धा के समान है। ஆவிக்குரிய लेकिन आत्मिक दौड़ में உங்களோடு கூட ஊழியம் பார்க்கிறவர்கள், आपके साथ सेवा करने वाले, உங்களோடு கூட ஜெபிக்கிறவர்கள், आपके साथ प्रार्थना करने वाले, உங்களோடு கூட விசுவாசத்தில் ஓடிக்கொண்டு आपके இருக்கிறவர்கள், साथ विश्वास में दौड़ने वाले, இவங்க எல்லாமே உங்களுக்கு போட்டியாளர்கள் ये கிடையாது. सब आपके साथ दौड़ने वाले नहीं, உங்களுடைய உடன் பங்காளர்களா இருக்கிறாங்க அவங்க. ये सब आपके सहभागी के समान। ஆவிக்குரிய ஓட்டத்துல लेकिन आत्मिक दौड़ में நாம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே हम दौड़ते समय ही நம்ம கோச்சா மாறிக்கிட்டே हम இருக்கோம். दूसरों को सिखाने लायक बनते हैं। நம்ம அநேகருக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே हम இருக்கோம். दूसरों को अभ्यास करने लायक रहते हैं। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। இத செய்ய தவறிட்ட அப்படினா अगर इसे करने के लिए हम जब चूक जाते हैं, நம்முடைய ஊழியம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். हमारी सेवा ऐसे ही रुक जाती है। ஹalleluya. हालेलुया। நம்முடைய ஓட்டம் அப்படி நின்னு போயிடும். हमारी दौड़ ऐसे ही இது ठप உங்க पड़ जाती விசுவாச है। வாழ்க்கையிலும் சரி, ये आपके विश्वास के जीवन में भी எனக்கான பரிசும் எனக்கான பலனும் பரலோகத்துல இனிதான் ஆயத்தமாகும். मेरे लिए प्रतिफल और मेरे लिए बख्शिश स्वर्ग में इसके बाद ही तैयार होगी। நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक बात को अच्छी तरह समझ பரலோகத்திலேயும் लेना பலன் கிடைக்கும், நரகத்திலேயும் பலன் है। கிடைக்கும். स्वर्ग में प्रतिफल मिलती है और अधोलोक में भी எங்க प्रतिफल। வேணுங்கிறது நம்முடைய ஓட்டம் தான் தீர்மானிக்கும். कहां पर चाहिए हमारे दौड़ उसे निर्णय நம்ம करती வாழ்க்கை है। தான் தீர்மானிக்கும். हमारे जीवन उसे निर्णय करती है। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் வச்சிருக்கிறார். परमेश्वर ने रखा है। நரகமும் உருவாக்கியே தான் வச்சிருக்கிறார். नरक को भी परमेश्वर ने तैयार பரலோகத்தை करके ஆண்டவர் रखा உருவாக்கி है। स्वर्ग வச்சிருக்கிறார். को भी परमेश्वर ने तैयार करके रखा ஆண்டவருடைய है। சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்தால் பரலோகம் கிடைக்கும். परमेश्वर की चाहत को पूरा कर जीवन बिताएंगे तो स्वर्ग ஆண்டவருக்கு राज्य पा सकते விரோதமாய் हैं। வாழ்ந்தால் நரகம் தான் लेकिन கிடைக்கும். परमेश्वर के विरुद्ध जीवन बिताने को तो हमारे எது लिए नरक ही வேணுங்கிறதை मिलेगी। சூஸ் பண்றது நம்ம கையில தான் क्या இருக்கு. चाहिए उसे निर्णय करना हमारे हाथों இன்னைக்கு में है। நீங்கள் நானும் எதை சூஸ் பண்ண போறோம்? आज आप और मैं किसे निर्णय करने वाले எதை हैं? இன்னைக்கு நம்ம தீர்மானிக்க हम போகிறோம்? किसे निर्णय करने वाले हैं? அப்போஸ்தலர் 20ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். प्रेरित 20वां अध्याय के 24वां वचन को Acts पढ़ेंगे। chapter 20 verse 24. प्रेरित 20 उसका 24वां वचन। ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து நான் கவலைப்படேன், என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவினிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே விரும்புகிறேன். ஹalleluya. हालेलुया। இங்க பவுல் அப்போஸ்தலர் இப்படியே சொல்கிறார், यहाँ पे पौलुस प्रेरित इस रीति से कहते हैं, நான் எதையும் குறித்து கவலைப்பட மாட்டேன், मैं किसी बात की चिंता नहीं करता என்னுடைய हूं। பிராணனையும் நான் அருமையா எண்ண मेरे மாட்டேன். प्राण को भी मैं कुछ नहीं समझता, ஏன் என்னுடைய ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட முடிக்கணும். क्योंकि मैं अपने दौड़ को खुशी के साथ समाप्त करना चाहता हूं। தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு परमेश्वर के अनुग्रह के सुसमाचार को गवाही देने நான் के लिए தேவனிடத்தில் பெற்ற அந்த ஊழியத்தை நிறைவேற்றவே मैं விரும்புகிறேன். परमेश्वर से पाया उस सेवा को पूरा करना இந்த चाहता हूं। நாள்ல கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுகிற ஒரு காரியம், इस दिन से पवित्र आत्मा हमसे क्या बातें करना चाहते நாம் हैं? ஓடுகிற உலக ஓட்டத்திற்கும் हम दौड़ने वाली संसार के दौड़ में ஆவிக்குரிய ஓட்டத்திற்கும் உள்ள வித்தியாசம் என்ன அல்லது வேறுபாடு என்ன, அதை தான் பார்க்க और போகிறோம். आत्मिक दौड़ में भिन्नता क्या है और ये फर्क क्या है हम देखने The वाले हैं। difference between a spiritual race and a worldly race. हमारे आत्मिक जीवन और संसार के जीवन में भिन्नता क्या है, फर्क क्या है देखने वाले हैं। ஹalleluya. हालेलुया। இந்த ஓட்டத்தை நம்ம சரியா புரிந்து கொண்டால் इस தான் दौड़ को हम अच्छी तरह समझ लेंगे நாம் அதை சரியான முறையில ஓடி முடிக்க हम முடியும். उसे सही रीति से दौड़कर समाप्त कर सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நேற்று இரவு நாங்கள் சகோதரர்களாய் ஜெபிக்கும் பொழுது कल रात को हम भाई लोग सब इकट्ठा होकर प्रार्थना करते ஒரு समय காரியத்தை ஆண்டவர் சொன்னாங்க, एक बात को परमेश्वर ने बताया, நம்முடைய
நம்மை உருவாவதற்கு முன்பாகவே हम सृष्टि बनाने से जाने से நாம पहले, உருவாக்குறதுக்கு முன்னாடியே हम बनाए जाने से पहले நமக்கான திட்டத்தை ஆண்டவர் உருவாக்கினார். हमारे लिए योजना को परमेश्वर ने बना दिया है। ஹalleluya. हालेलुया। யோவானை குறித்து சில காரியங்களை கற்றுக் கொடுத்தார். யோவாना के बारे में परमेश्वर ने कुछ बातों को அது सिखाया। இன்றைய செய்திக்கு ஏற்றதா இருந்தது, அது செய்தி அல்லனா. आज उस संदेश के बाग के तुल्य में था, लेकिन वो आज संदेश नहीं। ஹalleluya. हालेलुया। யோவான் பிறப்பதற்கு முன்பாகவே, யோவாना के जन्म से पहले, சொல்லப்போனா அவன் கரு கூட தரிக்கல, அதுக்கு முன்பாகவே कहना हो तो अब तक वो उसके मां के कोख में भी नहीं जन्म हुआ था। ஆண்டவருடைய திட்டம் வெளிப்பட ஆரம்பிச்சு. लेकिन परमेश्वर का प्रकटीकरण, उसकी योजना प्रकट हो चुकी அவங்க है। அப்பாட்ட போய் சொல்றாரு, तो पिता से जाकर कहते हैं, எப்ப உனக்கு ஒரு பிள்ளை கொடுக்க போறேன். ये तेरे लिए मैं एक बेटा देने वाला हूँ। விசுவாசிக்கல, विश्वास नहीं किया, ஊமை ஆக்கிட்டார் ஆண்டவர். उसे गूंगा बना दिया। ஹalleluya. हालेलुया। ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும், क्योंकि परमेश्वर जानता है நான் ஒரு மனுஷனுடைய திட்டத்திற்காக உருவாக்குகிறேன். मैं इस मनुष्य को इस योजना से बनाता हूँ। அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில் கூட वैसे हमारे जीवन में நாம் भी உருவாவதற்கு முன்பாகவே हम उत्पन्न होने से पहले தேவனுடைய திட்டம் நமக்காக இருக்கிறது. परमेश्वर की योजना हमारे இப்போ लिए है। உருவாக்கப்பட்ட நாம अब सब हम सृजन होने அந்த से पहले திட்டத்தில் தான் ஓடிக்கொண்டு இருக்கிறோம். हम उसी योजना में दौड़ते हैं। அந்த தேவ சித்தத்தின்படி தான் நாம் நடந்து उस கொண்டு परमेश्वर இருக்கிறோம். के चाहत में हम दौड़ते रहते ஆனா हैं। அந்த திட்டத்தை முழுமையாய் நிறைவேற்றுவதற்கு लेकिन परमेश्वर उस योजना को पूरी तरह से करने के நாம் लिए ஓடுகிற ஓட்டத்தை சரியாய் புரிந்து கொள்ள हम வேண்டும். अपने दौड़ को सही रीति से समझ लेना நாம் जरूरी है। வாழ்கிற வாழ்க்கையை சரியாய் புரிந்து கொள்ள हम வேண்டும். अपने जीवन को सही रीति से जान लेना जरूरी है। ஹalleluya. हालेलुया। இன்னைக்கு நாம் எந்த வாழ்க்கையை சரியாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். आज हम अपने किस जीवन को सही रीति से பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், पौलुस प्रेरित कहते என் हैं, ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்க நான் मैं பிரயாசப்படுறேன். अपने दौड़ को खुशी से समाप्त करना चाहता हूं। எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, इब्रानियों 12 अध्याय के पहला वचन कहती है, Hebrews 12:1ல இருக்கு, इब्रानियों 12:1 में देखते हैं, நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். हमारे लिए नियुक्त किए दौड़ में हम धीरज के साथ दौड़ने का நமக்காக प्रयास करें। ஆண்டவர் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார். परमेश्वर ने हमारे लिए एक दौड़ को नियुक्त किया है। நமக்கான ஒரு வாழ்க்கையை ஆண்டவரே நியமிச்சிருக்கிறார். हमारे लिए एक जीवन को परमेश्वर ने बनाया நம்ம हुआ அதை மாற்றவே हम முடியாது. उसे बदल नहीं सकते। ஹalleluya. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से அந்த समझ வசனம் लेना है। சொல்லுகிறது, वो वचन कहती है, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் इसलिए इतने गवाही, मेघ के समान इतने सारे நம்மை गवाही हैं, சூழ்ந்து இருக்கிறது. हमें घेरे हुए हैं। நாம் என்ன பண்ண, நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் பாரத்தையும் தள்ளிவிட்டு, हम क्या करना है, हमें चारों ओर घेरे हुए पाप को, सब शाप को धकेल कर, பாவமும் இருக்கு பாரமும் இருக்கு, हमारे ऊपर बोझ भी है, पाप भी है, அதெல்லாம் தள்ளிட்டு தான் ஓடணும். वो सब को धकेल कर मैं दौड़ना जरूरी ஆனா है। பாவமும் பாரமும் பின்னாடி வந்துகிட்டு தான் लेकिन இருக்கும். पाप और बोझ हमारे पीछे लगातार आती ஏன்னா है, நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்துல அது ஒரு பகுதி. क्योंकि हमारे लिए नियुक्त किया दौड़ में वो एक भाग है। நமக்கு ஆண்டவர் நியமித்திருக்கிற வாழ்க்கையில ஒரு பகுதி அது. परमेश्वर ने हमारे जीवन में जो नियुक्त किया उसमें उसका அதை एक भाग है। நீங்களும் நானும் நினைச்சாலும் தூக்கி தூரப்பட उसे முடியாது. आप और मैं सोचने पर भी हम दूर नहीं फेंक நம்முடைய सकते। வாழ்க்கையில துக்கங்கள் இருக்கத்தான் செய்யும், हमारे जीवन में कई सारे दुख होगी, போராட்டங்கள் இருக்கத்தான் कई செய்யும், सारे संघर्ष होंगे, பாடுகள் இருக்கத்தான் कई செய்யும், सारे क्लेश होंगे, கண்ணீர் இருக்கத்தான் कई செய்யும், सारे आंसू के कार्य होंगे, பிள்ளைகளுடைய பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். बच्चों के कई सारे समस्या होंगे। இதையெல்லாம் நம்ம அப்புறப்படுத்த முடியாது. ये सब हम दूर नहीं कर ஆனா सकते, ஒண்ணு பண்ணலாம், लेकिन एक बात இதை कर கொஞ்சம் सकते हैं। ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்காய் ஓடலாம். इसको थोड़ा அவ்வளவுதான். परमेश्वर के लिए हम ढकेल कर हम दौड़ सकते हैं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। இது வரும், ये आएंगे, ஆனா அதை தூக்கி தூர போடுறது நம்மட்ட வைக்கிறது நம்ம கையில இருக்கு. उसको दूर फेंकना या रखना हमारे हाथों में। அதை இயேசு கிறிஸ்து அழகாய் சொல்கிறார், यीशु मसीह अच्छी तरह कहते हैं, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே बोझ के साथ परिश्रम करने நீங்க वालों, எல்லாரும் என்னிடத்து வாங்க, ये सब मेरे पास आओ, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் मैं தருவேன். तुम्हें विश्राम दूंगा। ஹalleluya. हालेलुया। பாரத்தை சுமக்கன்னு ஆண்டவர் அனுமதிச்சிருக்கிறார். परमेश्वर ने बोझ उठाने के लिए हमें अनुमति दिया है। ஹalleluya. हालेलुया। நாங்கள் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறது இல்லை. लेकिन हम सकेत होकर हम उसमें से दबे नहीं जाना है। அப்போ நெருக்கம் இருக்கத்தான் செய்யும், हमारे लिए कई सारी सकेतपन होती ஆனா है, அது நடுவுல लेकिन उसके बीच நாம் में எப்படி ஓடிக்கொண்டு हम இருக்கிறோம், कैसे दौड़ते हैं, எப்படி ஆண்டவருக்காய் ஜீவித்துக் हम கொண்டு कैसे இருக்கிறோம், परमेश्वर के लिए जीवन बिताते அதுதான் हैं। இன்னைக்கு நம்ம தியானிக்க आज போகிறோம். उसे ही हम मनन करने वाले ஹalleluya. हैं। हालेलुया। So, இந்த உலக ஓட்டமானது, इस संसार का दौड़ जो है, முதலாவது நாம் தியானிக்க போகிறது, पहला मनन करने वाले இந்த हैं। உலக ஓட்டத்துல इस संसार के दौड़ में ஒரு பிராக்டிஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இல்ல ஒரு பயிற்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஒரு ஓட்டத்தை தொடங்குவாங்க. हम एक शिक्षा पाने के बाद में ही उसे दौड़ना शुरू करते हैं। ஹalleluya. हालेलुया। ஃபர்ஸ்ட் நல்ல பிராக்டிஸ் பண்ணணும். पहले अच्छे से हम उससे शिक्षा நீங்க पाते हैं, பிராக்டிஸ்ல நல்லா பண்ணி தேறி வந்தா अच्छा தான் प्रयास कर कर हम उसमें से बढ़कर जब आते हैं, நீங்க ஒரு ரேஸ்ல பங்கு கொள்ளவே முடியும். आप एक स्पर्धे में उसमें भाग ले सकते அது हैं। வரைக்கும் உங்களை சேர்க்கவே மாட்டாங்க. तब तक आपको वो शामिल ही नहीं करेंगे। ஹalleluya. हालेलुया। உலக பிரகாரம் ஓட்டம் அப்படிதான். जगत के रूप में ऐसा दौड़ ऐसी ஆனா रहती है, ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி लेकिन தெரியுமா? आत्मिक दौड़ कैसी है? ரேஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிராக்டிஸ் இருக்கும். दौड़ शुरू होने के बाद ही आपके लिए प्रयास चालू होता ஹalleluya. है। हालेलुया। இதுதான் டிஃபரண்ட் அந்த ये ரெண்டுக்கு. उसमें की भिन्नता है। உலக ஓட்டத்துல जगत के दौड़ நீங்க में நல்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு நீங்க ஓட்டத்தை आप अच्छे ஆரம்பிக்கிறீங்க. से सीख कर उसके बाद में दौड़ना शुरू करते ஆனா हैं, ஆவிக்குரிய ஓட்டத்துல लेकिन आत्मिक दौड़ में देखा जाए ஓட்டத்தை तो ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பிராக்டிஸ் ஆண்டவர் கொடுக்கும். दौड़ को शुरू करने के बाद ही हम उसे सीखना शुरू करते हैं। ஹalleluya. हालेलुया। பேதுரு இயேசுவை பார்த்து சொல்லுகிறார், पतरस यीशु को देखकर कहते हैं,
நீரே ஆனால் अगर आप ही हो तो இந்த கடல் மீது நடந்து உம்மிடத்தில் வரணும். इस समुद्र के ऊपर चलकर मैं आपके पास आऊं। ஓகே யூ கம். परमेश्वर कहते हैं ठीक है आ जाओ, நீ வாட்டர் तू आ जा कहते இவனு हैं। நடக்க ये ஆரம்பிச்சான். भी चलने शुरू किया। ஆதி நடந்த உடனே आधा चलने थी ஆண்டவர் அப்பதான் அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனையை கொடுத்தார். परमेश्वर तभी उसके लिए एक चिंता ஹalleluya. को दिया। அப்ப हालेलुया। என்னுடைய ஓட்டத்தை நீ ஆரம்பிச்சிட்ட. तू मेरे दौड़ को शुरू कर என்ன दिया। போல சமுத்திரத்துல நடக்கன்னு मेरे விரும்பிட்ட. समान तू समुद्र में चलने के लिए चाहत रख लिया। அதுக்கு முன்னாடி ஆண்டவர் புயல் காற்று அனுப்பல. लेकिन उसके पहले परमेश्वर ने कोई आंधी को அதுக்கு नहीं முன்னாடி भेजा। அலைகள் எழும்பல. उसके पहले लहरें नहीं ஆனா उठे। பாதி நடந்து கொண்டு இருக்கும் பொழுது लेकिन आधा रास्ता चलते ही அலைகள் எழும்ப ஆரம்பித்தது. लहरें उठने लगे, காற்று வீச हवा ஆரம்பித்தது. लगने लगी। ஆள் அப்பப்ப திரும்பி பார்த்தாரு கொஞ்சம். वो इंसान यहाँ वहाँ देखने लगा। என்ன போச்சு? क्या हुआ? ஆண்டு முங்கி கொண்டிருக்கிறார். अंदर डूबने लगा। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் மறுபடியும் தூக்குனார். परमेश्वर ने फिर से இதுதான் उठाया। வாழ்க்கையில ஒரு பிராக்டீஸ். यही उसके जीवन में एक மறுபடியும் பாருங்க. सिखाया था। இப்ப ஆண்டவர் வந்து தூக்குனவரு फिर से यीशु जब आकर उसे மறுபடியும் उठाने அந்த போட்டை देखिए, கூட்டி கொண்டு வந்தார். फिर से उस नाव में से ले आया। இப்ப அதே கடல்ல अब उसी समुद्र में பேதுரு நடந்து கொண்டு தான் இருக்கு. पतरस चल ही रहा ஆனா है, முங்கல. लेकिन अभी डूबता नहीं। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। நம்ம வாழ்க்கையில अब हमारे जीवन में भी ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது आत्मिक जीवन को जब हम शुरू करते हैं, நம்ம ஒரு சுமூகமான நிலையை தான் நாம் பார்ப்போம். हम एक सामान्य रीति को हम देखते हैं। நல்லா புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए। ஆவிக்குரிய ஓட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது आत्मिक जोड़ को जब हम शुरू करते हैं, பிரச்சனையே இல்லாத மாதிரி இருக்கும். बिना समस्या का रह गया ऐसा எதுவுமே लगेगा। வீட்ல எல்லாம் நல்ல சுமூகமா போயிட்டு இருக்குப்பான்னு நினைப்போம். सब कुछ घर में अच्छे से ठीक तरह से चल रहा है ऐसे सोचते பட் रहेंगे। நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது लेकिन हम जब दौड़ते रहेंगे, திடீரென்று பிரச்சனைகள் வரும். अचानक समस्या आएगी, திடீரென்று போராட்டங்கள் வரும். अचानक हमारे लिए समस्या ஆனா आएगी। எதுக்கு அப்படின்னா वो सब किस लिए जानते हैं? அடுத்து இதை விட நீங்க ஒரு அடுத்த ரேஸுக்கு தயாராக इससे भी आपको एक दौड़ के लिए तैयार होना है, इसे सिखाने के लिए। ஹalleluya. हालेलुया। அப்போஸ்தலருடைய பவுலுடைய வாழ்க்கையில பாருங்க. आप प्रेरित पौलुस के जीवन में आप जब देखते हैं, அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் 15ஆம் 16ஆம் வசனத்தை प्रेरित பார்க்கும் பொழுது 9वां अध्याय के 15 और 16 वचन में पढ़ते Acts हैं। chapter 9 verse 15 and 16 ல प्रेरित 9वां अध्याय उसका 15 और 16 वचन பவுலை में பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். पौलुस को देखकर परमेश्वर कहते हैं, அனனியாவை பார்த்து சொல்றார். अननिया को देखकर कहते அவன் हैं, யார் தெரியுமா? वो कौन है जानता है? இஸ்ரவேல் புத்திரருக்கும் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் என்னுடைய நாமத்தை சொல்ல வேண்டியவன். इजराइल के पुत्रों, अन्य जाति और राजाओं के लिए मेरे नाम को प्रकट करने நான் वाला है। அதற்காக அவனை தெரிந்து கொண்டு मैंने இருக்கிறேன். उसके लिए उसे चुन लिया है। அவன் என் நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு वो காண்பிப்பேன். मेरे नाम के लिए कितना दुख उठाना चाहिए मैं उसे बताऊंगा। ஹalleluya. हालेलुया। சவுலை சந்திக்கிறார். साउल को मुलाकात करते हैं, அனனியாவை அதே நேரத்துல பேசுகிறார். अननिया से भी उसी समय में बात करते हैं। அனனியாட்ட சொல்றார், நீ போய் அவன் மேல கையை வை. अननिया से कहते हैं, इस समय में तू அவனை जाकर நான் उससे என்னுடைய सर ஊழியத்திற்காக रख। அழைத்திருக்கிறேன். मैंने उसे सेवा के लिए बुलाया அவன் हूं। புறஜாதிகள் மத்தியில, ராஜாக்கள் மத்தியில, இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியில ஊழிய பார்க்க वो போகிறான். अन्य जातियों के बीच में, राजाओं के बीच में, इजराइल के बीच में सेवा को करने वाला है। இதே தரிசனத்தை சவுலுக்கு ஆண்டவர் इसी கொடுத்தார். दर्शन को साउल को भी परमेश्वर ने दिया। அனனியா என்கிற ஒருவன் வருவான். अननिया नाम का एक உன் मनुष्य आएगा, உன் மீது கைகளை வைப்பான். तेरे ऊपर हाथ रखकर प्रार्थना அப்பொழுது உன்னுடைய करेगा, கண்களெல்லாம் तेरे திறக்கப்படும். आंखें खुल जाएंगे। ஹalleluya. हालेलुया। அப்பொழுது இவன் சித்தத்தை நிறைவேற்றுவான் மாறி अब விடுவான். ये मेरे चाहत को पूरा करेगा। அதே மாதிரி அனனியா போய் ஜெபித்தார். वैसे अननिया जाकर கண்கள் प्रार्थना किया, திறக்கப்பட்டது. आंखें खुल गए। 20 வசனம் சொல்லுகிறது. 20 वचन कहती है, Acts 9:20 ல சொல்லுகிறது. प्रेरित 9:20 में कहते அவன் हैं, தாமதமின்றி वो बिना देरी किए கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களே பிரசங்கிக்க ஆரம்பித்தார். मसीह परमेश्वर का पुत्र रहकर आराधनालयों में बताने लगा। விடுதலை கிடைச்ச உடனே जैसे छुटकारा मिलते ही உடனே இயேசுதான் உண்மையான தெய்வம், तुरंत यीशु ही सच्चा परमेश्वर है। இதுவரைக்கும் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தான் இயேசுவை சிலுவையில் अब அறைஞ்சாங்க. तक परमेश्वर का पुत्र कहकर उसे सूली में मारे गया। இஸ்ரவேல் ஜனங்கள் இயேசு சிலுவையில் அறை காரணம் என்ன इस्राएल தெரியுமா? लोग यीशु को सूली में मारने का कारण क्या है जानते இவன் हो? தேவனுடைய குமாரன் என்று தன்னை ये சொல்லுகிறார். परमेश्वर का पुत्र कहकर अपने आप को कहता அதுக்கு है, தான் அடிச்சாங்க. इसीलिए उसे मारा। அவரை ஆண்டவர் அவங்க அந்த சிலுவையில் அடிச்சாங்க அவங்கள. उसमें सूली पे मारा गया। அதற்கு பின்னாக வந்த சீஷர்களையும் கொன்னாங்க. उसके बाद आए हुए चेलों को भी उन्होंने मारा। தேவானி அது அந்த ஒரு காரணத்துக்காண்டி தான் இந்த சவுல் கொல்லுகிறார். स्तिफनुस को भी साउल भी इसी कारण से उसे मारता है। ஆனா இப்போ சவுல் என்ன பண்றாரு தெரியுமா? लेकिन अभी साउल क्या करता है? கிறிஸ்து தான் தேவனுடைய குமாரன். मसीह ही परमेश्वर का पुत्र है। ஊழியத்தை ஆரம்பிச்சிட்டார். वो उसे सेवा को शुरू சுமூகமா कर போயிட்டு இருக்கிறது. दिया। सामान्य रीति से सब कुछ चल அதே रहा है। அதிகாரத்தின் 23ஆம் வசனத்தை उसी பார்க்கும்போது अध्याय के 23 वचन को हम Acts देखते हैं। 9:23 ல பாருங்க. 9 उसका 23 वचन। அநேக நாள் சென்ற பின்பு कई सारे दिन बीतने के बाद, ஹalleluya हालेलुया। ஊழியம் நல்லா தான் நடந்துட்டு अब இருக்கு. तक सब सामान्य रीति से चल அநேக रहा நாள் சென்ற है। பின்பு लेकिन बहुत दिन बीत गई, யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார். यहूदी जो है उससे मरवा डालने के लिए उन्होंने योजना बनाया। ஹalleluya. हालेलुया। ஊழியம் ஸ்டார்டிங்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. सेवा शुरुआत में अच्छे ही चल रही है, திடீரென்று அங்க பின்னாடி ஒரு கொலைகார கூட்டத்தை உருவாகுகிறது. लेकिन अचानक वहां पर हत्या करने वाले एक मंडली वहां पर उत्पन्न होती है। ஹalleluya. हालेलुया। இதுதான் பவுலுடைய வாழ்க்கையில ஆண்டவர் முதலாய் கொடுத்த ஒரு यही பிராக்டிஸ். पौलुस के जीवन में परमेश्वर ने पहला एक सीखने लायक कुछ बात को बताया। அங்க இருந்து தப்பி போகிறார். अब वहां से बच निकल कर जाता है। அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது हम प्रेरित 16 अध्याय के 9 वचन में हम पढ़ते हैं, ராத்திரியிலே ஒரு தரிசனம் உண்டாகுகிறது. रात में उसके लिए एक दर्शन होती है। அன்று பவுல் சொல்றாரு, पौलुस कहते हैं, நான் மக்கதோனியா நாட்டுக்கு போக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். मक्केदोनिया देश में जाना है करके परमेश्वर चाहते हैं। மக்கதோனியால போய் ஒரு ஊழியத்தை செய்யணும். मक्केदोनिया में जाकर
एक सेवा को करना है। சரி அப்படின்ட்டு தரிசனம் கிடைச்ச உடனே மக்கதோனியாவுக்கு போகிறார். ठीक है, ऐसा एक दर्शन मिलने के बाद वो मकदोनिया की ओर जाते हैं। மக்கதோனியால போய் நல்ல ஊழியம் நடந்துட்டு இருந்தது. मकदोनिया में जाने के बाद अच्छा एक सेवा चल रही है। திடீர்னு பாத்தீங்க அப்படினா अचानक देखा जाए तो அங்க ஒரு ஸ்திரீக்குள்ளாக இருந்த ஆவியை விரட்டுகிறார். वहां पे एक स्त्री के अंदर से एक आत्मा को भगाता है। இந்த ஆவியை விரட்டின உடனே என்ன ஆயிடுச்சு उस आत्मा को भगाते क्या होती है? சவுலுக்கு ஜெயில்ல பவுலுக்கு ஜெயில்ல போட்டாங்க. पौलुस को उठा के बंधुओं में डाल दिया गया। हालेलुया 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 हालेलुया। நல்ல ஊழியம் பெருகிட்டு இருக்குது. अच्छा सेवा बढ़ रही है, ஆனா திடீரென்று ஒரு சிறைச்சாலை. लेकिन अचानक एक बंधुए की அவனை காவல் அறையில போட்டாங்க. उसको लेकर बंदी घरों में डाल दिया गया। हालेलुया हालेलुया। பவுலும் சீலாவும் அங்க இருந்து துதிக்க पौलुस ஆரம்பிக்கிறார்கள். और सीलास जब वहां पर रहकर प्रार्थना करने அந்த लगते हैं, இடத்துல இருந்து ஜெபிக்க वहां ஆரம்பிக்கிறார்கள். से वो स्तुति प्रार्थना कर लेते हैं। இதுவரைக்கும் பவுலும் சீலாவும் வெளிய இருந்தா கர்த்தரை துதிச்சாங்க. अब तक पौलुस और सीलास बाहर रहकर परमेश्वर की வெளிய स्तुति இருந்து की கர்த்தரை है, நல்ல ஆராதித்து கொண்டிருந்தார்கள். बाहर रहकर परमेश्वर की अच्छी आराधना करते रहे, இப்ப சிறைச்சாலைக்குள்ளாக இருந்து लेकिन अब बंधुओं में अंदर ஆண்டவர் रहकर எப்படி துதிக்கணும் என்று சொல்லிக் கொடுத்தார். परमेश्वर कैसे स्तुति करना है कर उन्हें सिखाने लगे। हालेलुया हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில இந்த சிறைச்சாலை हमारे அனுபவம் जीवन में ऐसे बंधुओं की ऐसा समस्या आ நம்ம सकती है। சுற்றிலும் பல போராட்டங்கள் வரலாம். हमारे चारों ओर कई सारे संघर्ष आ அநேக सकते हैं, துக்கம் நிறைந்த காயங்கள் நிறைந்த வாழ்க்கை कई வரலாம். सारे दुख भरे घाव भरे ऐसे बातें हो सकती है, ஆனா அந்த நாட்களிலும் கூட लेकिन उन दिनों में भी கர்த்தருக்காய் துதிக்கிற துதியை நம்ம கற்றுக் கொடுப்போம். परमेश्वर के लेने वाली स्तुति को हमें परमेश्वर सिखाता है। அதுதான் ஆவிக்குரிய ஓட்டம். यही आत्मिक दौड़ है। ஹalleluya हालेलुया। ஆவிக்குரிய ஓட்டம் ஓடுகிறதுனால आत्मिक दौड़ जब हम दौड़ते हैं, எனக்கு எதிரியே வர மாட்டாங்க அப்படி கிடையாது. मेरे लिए कोई बैरी नहीं आएगा ऐसा नहीं कह பவுலுக்கு सकते। எதிரிகள் உருவானார்கள். पौलुस के लिए बैरिये उठे थे, அப்படியே நமக்கும் எதிரிகள் वैसे உருவாங்க. हमारे लिए भी बैरिये சில उठेंगे। வேளையில வெளியே எதிரி உருவாங்க. कुछ समय बाहर हमारे लिए சில बैरी வேளை उठेंगे, குடும்பத்துல உருவாங்க. कुछ समय हमारे परिवार में சில उठेंगे, வேளை ஊழியம் பார்க்கிற சபையிலே कुछ உருவாங்க. समय सेवा करने वाले सभा में அந்த उठेंगे, நடுவிலோ लेकिन उनके बीच में என்னுடைய भी ஊழியத்தை வைராக்கியமாய் செய்வதுதான் தேவத்திட்டம். मैं अपने सेवा को झील के साथ करना ही परमेश्वर की योजना है। சிறைச்சாலை போன்ற அனுபவங்கள் நம்முடைய வாழ்க்கையில் बंधुओं के வரலாம். समय कई सारे अनुभव हमारे जीवन में आ அந்த सकते हैं। சிறைச்சாலையின் வாழ்க்கையின் நடுவிலோ उस बंधुओं के जीवन के बीच में भी, கட்டுகளின் நடுவிலோ उस बंधन के बीच में भी, அடிகளின் நடுவிலோ उस मारपीट के बीच में भी கர்த்தருக்காக இரவுல பாடி துதிச்சாங்க தெரியுமா? परमेश्वर के लिए रात में गीत गाकर स्तुति किए। அதே देखो மாதிரி துதிக்கிற கிருபைகளை கர்த்தர் கொடுப்பார். वैसे स्तुति करने वाले अनुग्रह को परमेश्वर देंगे। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இவங்க துதிக்க ஆரம்பிச்ச ये உடனே जब स्तुति करने लगे थे, சிறைச்சாலை நடுங்க ஆரம்பித்தது. बंधुओं भी हिलने लगी அங்க थी, இருக்கிற சிறைச்சாலை கதவுகள் எல்லாம் திறக்க वहां ஆரம்பித்தது. के बंधुओं के सारे द्वार खुलने लगे। So, கர்த்தர் அப்படிப்பட்ட மகத்துவமான காரியங்களை செய்வதற்காக சிறைச்சாலை கொண்டு போகிறார். परमेश्वर से महान कार्य करने के लिए बंधुओं के अंदर ले जाते हैं। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। அப்போ இந்த ஓட்டம் ஆரம்பிக்க அப்புறம் இவங்களுக்கு சில பயிற்சிகளை ஆண்டவர் ये கொடுக்கிறார். दौड़ शुरू होने के बाद में परमेश्वर उनके लिए कुछ सारे सिखाते हैं। என்னை கொன்னது போல உன்னையும் கொல்ல எதிரிகள் जैसे வருவாங்க. मुझे मरवाया तो तुम्हें मरवाने के लिए एक शत्रु ஆனால் நீ उठेंगे, பயப்படாம ஊழியத்தை செய். लेकिन तू डरे बिना सेवा को कर। அதே போல என்னை தூக்கி சிறைச்சாலைல போட்டது போல உன்னை சிறைச்சாலைல போடுவாங்க. जैसे मुझे उठा के बंधुओं में डाला गया, तुम्हें भी बंधुओं அந்த में நடுவில் डालेंगे, நீ என்னுடைய பாடி துதித்து கொண்டே இரு. लेकिन उसके बीच में भी तू स्तुति कर कर गीत गाते रहे। அப்போஸ்தலர் 21 அதிகாரத்தின் 11 வசனத்தை பார்க்கும் பொழுது हम प्रेरित 21वां अध्याय के 11 वचन को हम देखते பவுலுடைய हैं। கச்சையை எடுத்து ஒருவர் சொல்லுகிறார். पौलुस के कपड़े को उठाकर एक कहता ஒரு है, தீர்க்கதரிசி அகபு தீர்க்கதரிசி சொல்லுகிறார். एक नबी कहते हैं, எருசலேமுக்கு நீ போகும் பொழுது यरूशलेम के लिए तू जब जाएगा, எருசலேமில இருந்து உன் கையை காலெல்லாம் கட்டி यरूशलेम में से तेरे हाथ पैर को बांध कर புறஜாதிகள் கையில உன்னை ஒப்பு கொடுப்பான். अन्य जातियों के बीच में तुझे सौंप ஆவியானவர் देंगे। அதை சொல்லுகிறார். आत्मा पवित्र आत्मा ये कहता है, அதை புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, எருசலேமிலேயே மரண தண்டனை கொடுப்பாங்க. यरूशलेम में ही उन्हें मौत की दंड दिया जाता है। ஹalleluya हालेलुया। எருசலேமிலேயே यरूशलेम में ही இப்படிப்பட்ட ஊழியம் செய்தவர்களுக்கு மரண தண்டனை ऐसे கொடுக்கப்படுகிறது. सेवा करने वालों के लिए मौत की दंड दी जाती ஆனால் है। பவுலை குறித்து சொல்லுகிறது लेकिन पौलुस के बारे में कहा அவன் गया है, எருசலேமில கட்டப்பட்டு புறஜாதிகள் கையில கொடுப்பாங்க. वो यरूशलेम में बंधे जाकर अन्य जातियों के हाथों में दिया जाएगा। ஹalleluya हालेलुया। அப்ப அவனுடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய பாடுகளுக்குள்ளாக போகும். उसके जीवन में कितने बड़े एक संघर्ष के अंदर वो எவ்வளவு பெரிய जाएगा, கட்டுகள் அவனுடைய வாழ்க்கையில் வர कितना एक बड़ी போகிறது. बंधन उसके जीवन में आने ஆனால் அது वाली है। நடுவுல கூட लेकिन उसके बीच में भी பவுல் சொல்ல ஆரம்பித்தார். पौलुस कहने लगे, ஏன் நீங்க அழுறீங்க? आप क्यों रोते हो? எருசலேமில கர்த்தருக்காய் கட்டப்படுவதற்கு மாத்திரமல்ல यरूशलेम में परमेश्वर के लिए बंधे जाने के लिए ही नहीं, நான் மரிப்பதற்கு ஆயத்தமா मैं இருக்கிறேன். मरने के लिए भी मैं तैयार हूं। ஹalleluya हालेलुया। கட்டுகள் நடுவில் ஆண்டவருக்காய் நான் சாக கூட ரெடியா இருக்கேன். बंधन के बीच में परमेश्वर के लिए मरने के लिए भी मैं तैयार நீங்க हूं। எத்தனை பேர் அப்படி நம்ம ஆண்டவருக்காய் நிக்கிறோம்? आज परमेश्वर के लिए हम कितने लोग ऐसे खड़े हैं? ஆவிக்குரிய ஓட்டம் ஓடத்தான் செய்றோம். आत्मिक दौड़ हम दौड़ा ही करते हैं। கட்டுகள் வந்தோடனே வீட்ல முடங்கிர கூடாது. बंधन आते ही हम घर में बंधे नहीं चल पड़ना है। ஹalleluya हालेलुया। ஹalleluya हालेलुया। கட்டுகளே வந்தாலும் बंधन भी आए तो भी ஆண்டவருக்காய் நிற்க வேண்டிய இடத்துல நான் நின்று கொண்டு இருக்கேன். परमेश्वर के लिए खड़े रहने वाले जगह में मैं खड़े रहूंगा। ஹalleluya हालेलुया। வீட்ல ஒரு சின்ன பிரச்சனை வந்து ஆராதனைக்கு வராம घर இருக்கு. में एक छोटा समस्या है तो आराधना में नहीं आना வீட்ல ஒரு है। சின்ன வியாதி வந்து ஆராதனைக்கு வர घर மாட்டாங்க. में छोटा सा बीमारी है तो आराधना के लिए नहीं आना அப்படிலாம் है। இனி இருக்க கூடாது. ऐसे आगे से नहीं रहना। ஹalleluya हालेलुया। எருசலேமில கட்டப்பட்டல்ல மரிக்கிறது கூட நான் ஆயத்தமா இருக்கேன். यरूशलेम में बंधे जाने के लिए ही नहीं, मैं मरने के लिए भी मैं तैयार हूं, जैसे पौलुस कहते हैं। ஹalleluya हालेलुया। ஆராதனைக்கு வந்து பாருங்க பிரச்சனை மாறும். आराधना के लिए आकर देखिए आपके समस्या ஆராதனைக்கு வந்து பாருங்க வியாதி சரியாகும். आप आराधना में आकर देखिए आपकी बीमारी चंगाई पाएगी। ஹalleluya हालेलुया। அங்க இருந்தா அது
தொடர்ந்துகிட்டே தான் இருக்கும். अगर घर पर रहेंगे तो वो लगातार शुरू ही रहेगी. அப்ப என்னுடைய வாழ்க்கையில இதெல்லாம் ஆண்டவர் வந்து ஒரு பயிற்சிக்காய் मेरे கொடுக்கிறார். जीवन में परमेश्वर मुझे सब सिखाने के लिए सब बातें देता है. ஹalleluya. हालेलुया. இப்படிப்பட்ட பயிற்சி பாருங்க ऐसे सारे பவுல் सिखाने लायक அப்போஸ்தலனுடைய बातों வாழ்க்கையில के மிகவும் பயங்கரமான காரியத்தை செய்தார். पौलुस प्रेरित के जीवन में कई सारे भयंकर कार्यों को कर दिए. அப்போஸ்தலர் கடைசி அதிகாரத்துல பார்க்கும் हम பொழுது प्रेरित के आखिरी अध्याय में जब पढ़ते எந்த हैं புறஜாதிகளுக்கெல்லாம் பவுல் அப்போஸ்தலர் கட்டி கொடுக்கப்பட்டாரோ जिस अन्य जातियों के हाथ में पौलुस प्रेरित को बांध कर दिया गया அந்த था, ரோமாபுரியில उस रोमियो में பவுல் அப்போஸ்தலர் சிறைச்சாலையில் இருந்து प्रवृत्त पुलिस बंदी घरों में रहकर ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தார். परमेश्वर की सेवा को शुरू करने लगे. ஆண்டவருடைய மகிமையான ஊழியத்தை செய்தார். परमेश्वर की महिमा युक्त सेवा को करने लगे. எல்லாத்துக்கும் மேலாக सबसे बढ़कर அழகாய் சொல்லுவேன், मैं अच्छी तरह அந்த कहूंगा சிறைச்சாலையில் இருந்து தான் उस बंदी गृह में रहकर ही புதிய ஏற்பாட்டுக்கான நிருபங்கள் எழுதப்பட்டது. नए करार की कई सारे पत्रिकाओं को उन्होंने लिखा. ஹalleluya. हालेलुया. பவுல் அப்போஸ்தலர் எழுதின அந்த 13 நிருபங்கள் இல்ல அப்படினா पौलुस प्रेरित अगर 13 पत्रिकाओं को नहीं लिखा हो புதிய ஏற்பாடே இல்லங்க. नया करार ही नहीं होगी. ஹalleluya. हालेलुया. புதிய ஏற்பாட்டுக்கான ஒரு மூல உபதேசமே அங்க தான் இருக்குது. नए करार के लिए एक शुरुआत जो है यहीं पर है. அப்ப அன்னைக்கு மாத்திரம் எருசலேமுக்கு போக மாட்டேன்னு இருந்திருந்தா என்ன अगर நடக்கும்? वहां से अगर यरूशलेम में मैं नहीं जाऊंगा करके कहे होंगे तो புதிய ஏற்பாட்டு சபைக்கான உபதேசமே கிடைக்காம नए करार के कलीसिया के लिए कोई उपदेश ही नहीं रहा होगा. ஹalleluya. हालेलुया. என்ன தெரியுமா? एक जान लो, என் வாழ்க்கையில கட்டுகள் வரத்தான் செய்யும். मेरे जीवन में कई सारे बंधन आना போராட்டங்கள் ही வரத்தான் है. செய்யும். संघर्ष आना ही है. கொலை செய்ய எதிரிகள் வரத்தான் मुझे செய்வாங்க. मारवाने के लिए कई सारे आएंगे. சிறைச்சாலை அனுபவம் வரத்தான் एक செய்யும். बंधुओं का अनुभव भी ஆனா आएगा. இதன் நடுவுல लेकिन उसके बीच में भी என்னுடைய ஆவிக்குரிய ஓட்டத்தை நான் நிறுத்தாம ஓடி मेरे வந்தேன். आत्मिक दौड़ को मैं रुके बिना मैं दौड़ते रहूंगा. ஹalleluya. हालेलुया. இதெல்லாம் நான் தாண்டி போனாதான் ये सब मैं जब पार कर जाऊंगा எனக்கான மகிமையான ஊழியத்தின் நிறைவு கிடைக்கும். मेरे लिए एक महिमा युक्त सेवा का एक अंत को मैं पा உங்க வாழ்க்கையில सकूंगा. ஆண்டு வைத்திருக்கிற இந்த விசுவாச ஓட்டத்தின் நிறைவு அங்கதான் परमेश्वर கிடைக்கும். ने आपके आत्मिक जीवन के लिए रखा हुआ उस अंत को आप तब देख सकते அது हैं. வரைக்கும் கிடைக்கவே கிடைக்காது. तब तक वो नहीं मिलेगा. ஆண்டவர் அழகாய் சொல்லி क्योंकि இருக்கிறார். परमेश्वर ने अच्छी तरह कहा है. மத்தேயு 10 அதிகாரத்தின் 21 22 வசனத்துல मत्ती 10वां अध्याय उसका 21 और 22वां वचन में आप Matthew देखते chapter हैं. 10 verse 21 22 ல பாருங்க. मत्ती 10वां अध्याय उसका 20 और 21वां वचन. சகோதரன் தன் சகோதரனையும் भाई अपने भाई से, தகப்பன் தன் பிள்ளையையும் पिता अपने पुत्र से மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். मौत के लिए सौंपेंगे. பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். बच्चे माता पिता के विरुद्ध उठकर उनके मरवा डालेंगे. என் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் मेरे பகைப்பிக்கப்படுவீர்கள். नाम के कारण आप सब लोगों से बैर करेंगे. முடிவுபடுத்த நிலையை பெற लेकिन ரட்சிக்கப்படுவார். परंत तक अंत तक जो धीरज के साथ இந்த रहेगा. மத்தேயு 10 அதிகாரம் मत्ती 10वां अध्याय முதல்ல சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்து அனுப்பும் பொழுது எழுதப்பட்டது. पहले चेलों को अधिकार देकर जब भेजा गया तभी लिखी गई थी. முதல்ல ஆண்டவருக்கு என்ன ஆண்டவர் வந்து என்ன சொல்றாரு? पहली बार परमेश्वर क्या कहते हैं? என்கிட்ட இருக்கிற அதிகாரத்தை உங்களுக்கு मैं கொடுக்கிறேன். अपने अधिकार तुम्हें देता நீங்க हूं. போய் பிசாசை துரத்துங்க. तू जाके शैतानों को भगाओ, நோய்களை சுகமாக்குங்க. बीमारी को चंगा करो. ஹalleluya. हालेलुया. அப்ப சொல்லும் பொழுதே ஒரு வார்த்தை சொன்னார். ऐसे कहते समय एक वचन को कहा, நீங்க எல்லாராலும் பகைக்கப்படுவீங்க. आप सब लोगों से बैर किए உங்களுக்கு जाओगे. விரோதமாக உங்க குடும்பமே எழும்பும். आपके बैर करने लायक आपके परिवार ஆனா उठेगी. கொஞ்சம் யோசித்து பாருங்க. लेकिन थोड़ा सोच कर देखिए, இயேசு கிறிஸ்துவின் மரணம் வரைக்கும் यीशु के मौत तक எந்த அப்போஸ்தலருக்கு விரோதமாக யாரும் எழும்புனாங்களா? कोई भी प्रेरित के विरुद्ध कोई उठे क्या? யாரும் எழும்பல. कोई भी नहीं उठा. இயேசு கிறிஸ்துக்கு விரோதமாக சதி செய்தார்கள். यीशु मसीह के विरुद्ध कई सारे उन्होंने இயேசுவை கொலை செய்ய நோக்கமா இருந்தாங்க. यीशु मसीह को मरवा डालने के कई எந்த सारे ஒரு योजना के साथ அப்போஸ்தலருக்கு விரோதமாக யாருமே எழும்பல. कोई भी प्रेरित के खिलाफ कोई भी नहीं उठा. ஆனா எப்பொழுது இயேசு கிறிஸ்து மரித்து लेकिन जब यीशु मसीह की உயிரோட எழுந்து वो जी उठा, இவர்களுக்கென்று ஒரு ஊழியம் அப்போஸ்தல ஊழியம் ஆரம்பித்ததோ, इनके लिए एक सेवा, एक प्रेरितों की सेवा जब शुरू हुई, நீங்கள் அப்போஸ்தலர் அதிகாரங்களை பார்க்கலாம். आप प्रेरितों के अध्याय में देख அந்த सकते ஊழியம் हैं. ஆரம்பிச்ச உடனே जब उनकी सेवा शुरू हुई, நீங்க அதை பத்தி பேசக்கூடாதுப்பா. आप उसके बारे में नहीं बोलना இயேசுவை है. பத்தி आप பேசக்கூடாது. यीशु के बारे में नहीं बोलना है. பேசினா நாங்க ஜெயில தூக்கி अगर போடுவோம். मारोगे तो बंधुओं में डालेंगे. பிரச்சனை அங்கதான் ஆரம்பிக்கும். यहाँ पर समस्या शुरू. ஹalleluya. हालेलुया. அப்ப ஊழியம் ஆரம்பிக்காத வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனை இல்ல. सेवा शुरू होने से पहले तक कोई भी समस्या नहीं. ஆவிக்குரிய ஓட்டத்தை நீங்கள் சரியாய் ஓட ஆரம்பிக்கிற வரைக்கும் ஒண்ணுமே இல்லாத आत्मिक மாதிரி दौड़ இருக்கும். को आप सही रीति से दौड़ने तक आपके लिए कोई भी समस्या नहीं आएगी. ஆனால் लेकिन அதை ஓடிக்கொண்டு இருக்கும்போது लेकिन आप जब दौड़ते रहोगे, பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். कई सारी समस्या आएगी, போராட்டங்கள் வரத்தான் कई செய்யும். सारे संघर्ष आएंगे, பாடுகள் வரத்தான் कई செய்யும். सारे बोझ आएंगे. ஆனால் ஒரு காரியம் நல்லா புரிந்து लेकिन கொள்ளுங்க. एक बात को समझ लेना है, இந்த உலகத்தை ஜெயித்த தேவன் என்னோடு கூட इस இருக்கிறார். संसार पर विजय पाया हुआ परमेश्वर मेरे संग है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் என்னில் இருக்கிறவர் பெரியவர். जो संसार में है वो मेरे से, जो मेरे अंदर वो सबसे बड़ा அவர் है. என்னோடு கூட वो இருக்கிறதுனால जब मेरे साथ है, அந்த வசனம் சொல்லுகிறது பிலிப்பியர் 12 அதிகாரத்தின் 29 வசனம் फिलिपियो पहला अध्याय उसका 29वां वचन, 129ல
ஏனெனில் கிறிஸ்துவினிடத்தில் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, क्योंकि परमेश्वर मसीह के पास में केवल विश्वास करने के அவர் लिए नहीं, நிமித்தம் பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கிறது. लेकिन उसके लिए मैं दुख उठाने के लिए भी मैं अपने आप को सौंपता हूं। அல்லேலூயா. हालेलुया। வெறுமனே இயேசு விசுவாசிங்க என்று சொல்லல. केवल यीशु को विश्वास ही नहीं करना ऐसा नहीं कहता है। இயேசுவின் நிமித்தம் நீங்க ஆண்டவர் அவரை விசுவாசிக்கணும். आप मसीह के द्वारा उसे परमेश्वर को विश्वास करना அவர் है, நிமித்தம் பாடுபடுவதற்கும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. लेकिन उसके कारण हमें दुख उठाने के लिए भी हमारे लिए सौंपी அந்த गई है। பாடுகள் நமக்கு वो கொடுக்கப்பட்டிருக்கிறது. दुख भी हमारे लिए दी गई ஆனா है, அந்த பாடுகள் நடுவிலும் लेकिन கூட उस दुख के बीच में भी கர்த்தர் என்னோடு கூட இருந்து ஜெயமாய் நடத்துவார். परमेश्वर मेरे संग रहकर मुझे विजयी बनाएगा। அல்லேலூயா. हालेलुया। அப்போ ஒன்று ஆவிக்குரிய ஓட்டம் ஆரம்பித்த பின்புதான் பயிற்சி ஆரம்பிக்கும். पहला आत्मिक जीवन शुरू होने के बाद ही हमारे लिए सीखने அப்ப के लिए என் शुरू होता வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம நல்லா ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு है। அப்படி நினைச்சீங்க मेरे அப்படின்னா जीवन में कोई समस्या के बिना सब सरल चल रहा है ऐसे समझते हैं तो நீங்க இன்னும் சரியா ட்ரைனிங் எடுக்கலனே அர்த்தம். आप अब तक सही तरह से अब तक अभ्यास नहीं किए, அல்லேலூயா. हालेलुया। சரியான ஆவிக்குரிய ஓட்டம் ஓடல, आप सही तरह के आत्मिक दौड़ को शुरू அதனால नहीं தான் किए हैं, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. इसलिए सब सरल चल रही है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்துல एक आत्मिक दौड़ में போராட்டம் இல்லாமல் இருக்கவே இருக்காது. संघर्ष के बिना हो ही नहीं सकती है। ஏன் தெரியுமா? क्यों जानते हो? ஏன் தெரியுமா? क्यों जानते हो? நம்ம ஆவிக்குரிய ஓட்டம் ஓடு சொல்ல हम आत्मिक दौड़ जब दौड़ते हैं, யாருக்காக ஓடுகிறோம்? हम किसके लिए दौड़ते हैं? இயேசுவுக்காக हम ஓடுகிறோம். यीशु के लिए दौड़ते தேவனுடைய हैं, ராஜ்யத்திற்காக हम ஓடுகிறோம். परमेश्वर के राज्य के लिए दौड़ते हैं। நாம் தேவனுடைய ராஜ்யத்திற்காக ஓடும் பொழுது हम परमेश्वर के लिए राज्य के लिए जब दौड़ते हैं, இந்த உலகத்தின் அதிபதியான பிசாசானவன் நம்ம எதிர்த்து வரதான் इस செய்வான். संसार का अधिपति शैतान हमें विरुद्ध करने लायक आएगा। அவன் எதிர்த்து வரல அப்படினா वो विरुद्ध कर नहीं आए तो நல்லா புரிந்து கொள்ளணும். अच्छे से समझ लेना है। நான் ஆண்டவருக்காக இன்னும் சரியா வாழல. मैं परमेश्वर के लिए अब तक सही रीति से नहीं जीता हूं, ऐसे समझ लेना। அல்லேலூயா. हालेलुया। நான் இன்னும் ஆண்டவருக்காக சரியா मैं ஓடல. अब तक परमेश्वर के लिए सही रीति से दौड़ नहीं அதனால पाया தான் அவன் हूं, என்னை விட்டு வச்சிருக்கிறான். इसलिए अब तक वो मुझे छोड़ रखा है। அல்லேலூயா. हालेलुया। அப்ப ஆவிக்குரிய ஓட்டம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது பயிற்சிகள் வந்து கொண்டே தான் இருக்கும். आत्मिक दौड़ हम दौड़ते रहते हैं, हमारे लिए अभ्यास आती ही रहती है। அல்லேலூயா. हालेलुया। அது நம்ம அடுத்த நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம கொண்டு वो போயிட்டே हमें இருக்கோம். अगले पड़ाव में ले जाने लायक रहती है। அல்லேலூயா. हालेलुया। அது கடைசி லெவல் வரும் பொழுது उस आखिरी पड़ाव जब आत्मा आते हैं, எதுவுமே நம்ம முன்னாடி நிக்காத அளவுக்கு ஆண்டு உயர்த்தும். हमारे सामने कुछ न रुकने लायक परमेश्वर हमें बना देगा। அல்லேலூயா. हालेलुया। ஆண்டு சொல்லுவாரு, परमेश्वर நீ कहता है, உயிரோடு இருக்க நாளெல்லாம் ஒருவன் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது. जीवित रहने वाला दिन भर में तेरे सामने कोई विरुद्ध नहीं खड़े रह அந்த सकता லெவலுக்கு है। ஆண்டு கொண்டு வந்துருவார். उस रीति में परमेश्वर हमें ले आ सकता है। அதுக்கப்புறம் उसके बाद பாடுகள் பிரச்சனை வந்தா நமக்கு வந்து அது பொருட்டே இருக்காது. समस्या दुख सब आएगी तो हमारे लिए वो सब ना के समान हो जाएगी। அதுதான் ஆவிக்குரிய ஓட்டத்துல தேறின ஒரு மனிதன். ये आत्मिक जीवन में हम एक निपुण हुआ एक जीवन है। இரண்டாவதா दूसरा, ஆவிக்குரிய ஓட்டம் எப்படி இருக்கும்? आत्मिक जीवन कैसे रहते हैं? உலக ஓட்டத்துல संसार के जीवन में தன்னோடு ஓடுகிறவர்கள் எல்லாருமே நமக்கு போட்டியாளர். हमारे साथ दौड़ने वाले सब हमारे लिए एक स्पर्धे में आने वाले लोग हैं। அல்லேலூயா. हालेलुया। நமக்கு போட்டியாளர். हमारे लिए उस स्पर्धे में आए हुए அவன் हैं। என்ன நினைப்பா, நான் लेकिन அவனை ஜெயிக்கணும்னு. हम क्या सोचेंगे, हम उस पर विजय पाना நம்ம है। அவங்க நினைப்பா, நான் அவனை वो ஜெயிக்கணும். क्या सोचेगा, वो हम पर विजय पाना அங்க है। எப்பொழுதும் ஒரு போட்டி இருந்து கொண்டே लेकिन இருக்கும். वहां पर हमेशा एक स्पर्धा रहती है। ஆவிக்குரிய ஓட்டத்துல என்ன தெரியுமா? लेकिन आत्मिक दौड़ में क्या है जानते हैं? நம்மோடு ஓடுகிறவர்கள் போட்டியாளர்கள் அல்ல. हमारे साथ दौड़ने वाले हमारे स्पर्धा के मित्र नहीं, நம்மோடு உடன் பங்காளிகளா இருக்கிறார். हमारे साथ एक सहभागी है। அல்லேலூயா. அல்லேலூயா. இதுதான் அதுக்குள்ள டிஃபரண்ட். ये उसमें भिन्नता है। இத சரியா புரிந்து கொள்ளாம தான் इसे हम सही तरह से नहीं समझ நாம் रहे। ஒருவர் மீது ஒருவர் பொறாமை கொண்டு இருக்கிறோம். हम एक दूसरे के ऊपर ईर्ष्या करते हैं। ஒருவருடைய வளர்ச்சி இன்னொருக்கு हम பிடிக்கிறது இல்ல. दूसरों की बढ़ोतरी पर जलन करते हैं। ஒருவருடைய நல்ல ஆவிக்குரிய வளர்ச்சி இன்னொருக்கு பிடிக்கிறது இல்ல. दूसरों के आत्मिक बढ़ोतरी को हम उस पर ईर्ष्या करते हैं। காரணம் என்ன தெரியுமா? उसका कारण क्या है जानते हो? ஆவிக்குரிய ஓட்டத்தையும் உலக ஓட்ட கண்ணோட்டத்தில் நாம் हम பார்க்கிறோம். आत्मिक दौड़ को भी संसार के दौड़ के तुलने में हम देखते हैं। உலகத்துல ஓடும்போது உங்களுக்கு போட்டி, संसार में दौड़ते हो हमारे लिए एक स्पर्धा के समान है। ஆவிக்குரிய लेकिन ஓட்டத்துல आत्मिक दौड़ में உங்களோடு கூட ஊழியம் பார்க்கிறவர்கள், आपके साथ सेवा करने वाले, உங்களோடு கூட ஜெபிக்கிறவர்கள், आपके साथ प्रार्थना करने वाले, உங்களோடு கூட விசுவாசத்தில் ஓடிக்கொண்டு आपके இருக்கிறவர்கள், साथ विश्वास में दौड़ने वाले, இவங்க எல்லாமே உங்களுக்கு போட்டியாளர்கள் ये கிடையாது. सब आपके साथ दौड़ने वाले नहीं, உங்களுடைய உடன் பங்காளர்களா இருக்கிறாங்க ये அவங்க. सब आपके सहभागी के समान है। அல்லேலூயா. हालेलुया। உடன் பங்காளிகளா वो सब இருக்கிறாங்க. आपके सहभागी है। இயேசு கிறிஸ்துவை பாருங்க. यीशु मसीह को देखिए। மத்தேயு 10 அதிகாரத்தின் 1 வசனம் சொல்லுகிறது. मत्ती 10वां अध्याय के पहला वचन कहती है। Matthew chapter 10 verse 1 ல मत्ती 10:1 में देखते हैं, அப்பொழுது அவர் 12 சீஷர்களையும் அரவணைத்தார். तब वो 12 चेलों को बुलाया, அசுத்த ஆவிகளை துரத்தவும் दुष्ट आत्माओं को भगाने, சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்குவார்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். हर प्रकार के बीमारियों को भगाने लायक उन्हें अधिकार दिया। அல்லேலூயா. हालेलुया। முதல்ல இயேசு கிறிஸ்து 12 சீஷர்களை पहली உருவாக்கினார். बार यीशु मसीह 12 चेलों को उत्पन्न இப்ப करता இந்த है। 12 பேர் யாரு? अब ये 12 लोग कौन हैं? இயேசுவோடு ஊழியம் செய்ய போகிறவர்கள். यीशु के साथ सेवा करने वाले हैं। அல்லேலூயா. हालेलुया। இந்த 12 பேர் இயேசுவோடு இருக்க போறவங்க. ये 12 लोग यीशु के साथ रहने वाले हैं। இயேசு வாழ போகிற அந்த 3 வருஷமும் यीशु जीवित रहने वालों में இந்த 12 12 பேர் இயேசுவோடே இருக்க போறாங்க. ये 12 लोग यीशु के साथ ही ஆனா रहने वाले இயேசு हैं। என்ன பண்ணாங்க लेकिन தெரியுமா? यीशु ने क्या किया இந்த जानते हैं? 12 பேருக்கும் इस 12 लोगों को தன்னிடத்தில்
தன்னிடத்தில் இருக்கிற வரங்களை கொடுத்தார். अपने पास के सारे वरदानों को दिया, தன்னிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை अपने கொடுத்தார். पास के अभिषेक को दिया. பிசாசை நீங்களும் துரத்துங்க. आप भी दुष्ट आत्मा को भगाओ, நீங்களும் வியாதியஸ்தரை आप भी சுகமாக்குங்க. बीमार लोगों को चंगा करो. இயேசு ஒரு தடவை கூட யோசிச்சு பார்க்கல. यीशु ने एक बार भी सोच कर नहीं देखा. இவங்க பிசாசை துரத்துனா अगर ये अशुद्ध आत्माओं को भगाएंगे ஜனங்கள் இவங்க பின்னாடி போயிட மாட்டாங்களா? तो लोग उनके पीछे नहीं चला जाएंगे. அல்லேலூயா. हालेलुया. இயேசு சீஷர்களை போட்டியாளர்களா பார்க்கல. यीशु मसीह चेलों को अपने स्पर्धे में साथी नहीं देखे, அதை விட மேலாக போய் लेकिन उससे भी बढ़कर जाकर யோவான் 14ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்துல யோவாना 16वां अध्याय के 12 वचन में, John chapter 14 verse 12 பார்க்கும் பொழுது யோவாना 14वां अध्याय उसका 12 वचन மெய்யாகவே में, மெய்யாகவே நான் உங்களுக்கு मैं சொல்லுகிறேன், सच्चाई से तुम्हें कहता हूं, நான் என் பிதாவினிடத்திற்கு போகிறபடியினால் मैं अपने पिता के पास जब जाऊंगा, என்னை விசுவாசிக்கிறவன் जो कोई मुझ पर विश्वास करता நான் है, செய்கிற கிரியைகளையும் செய்வான், मैं जो करता हूं वो क्रियाओं को भी करेगा, இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். लेकिन इससे भी बढ़कर कामों को वो करेगा. அல்லேலூயா. हालेलुया. அவரை விசுவாசிச்சா जो कोई विश्वास करते हैं उस இயேசுவை விட பெரிய காரியங்களை पर, செய்யலாமா? यीशु से भी बढ़कर हम कार्य कर सकते அல்லேலூயா. हैं. हालेलुया. இயேசு தன்னை விசுவாசிக்கிறவர்களை பார்த்து अब यीशु अपने पर विश्वास करने वालों को देखकर, என்னை விட பெரிய அற்புதம் செஞ்சா ये तो मुझसे भी बड़े अद्भुत करेगा, तो அவங்க பின்னாடி ஜனங்க போயிருவாங்க. उसके पीछे लोग चले जाएंगे. என்னைக்காவது யோசிச்சாரா? ऐसे कभी सोचा இல்ல. क्या? नहीं, ஏன்னா அவருக்கு ஒரே ஒரு காரியம் क्योंकि தெரியும். उसको एक बात जानता है, என் கூட ஊழியம் பார்க்கறவன் எனக்கு என்னோட பங்காளி. मेरे साथ सेवा करने वाला मेरा सहभागी, என்னிடத்துல இருக்கிற வரத்தை நான் கொடுப்பேன். मेरे पास का वरदानों को दूंगा, என்னிடத்துல இருக்கிற அபிஷேகத்தை मेरे கொடுப்பேன். पास के अभिषेक को என்னிடத்துல दूंगा, அதிகாரத்தை मेरे கொடுப்பேன். पास के अधिकार को என்னுடைய दूंगा, ஊழியத்தை கொடுப்பேன். मेरे सेवाओं को दूंगा. ஹalleluya. ஹalleluya. அப்ப நம்மோடு கூட ஊழியம் செய்கிறவர்களை हमारे साथ सेवा करने वालों நாம் को போட்டியாளர்களை ஒரு நாள் கருத हम கூடாது. स्पर्धे के साथी कर नहीं देखेंगे. இயேசு தன்னுடைய சீஷர்களை தன்னை போல் அதிகாரம் உள்ளவராய் यीशु ने மாற்றினார். अपने चेलों को अपने समान अधिकारी के रूप ही बनाया. அதே போல தான் நாமும் மற்றவங்களை ஊக்குவிக்கணும். वैसे ही हम भी दूसरों को उत्साह दिलाना நம்ம है. தான் என்கரேஜ் பண்ணணும். हमें उन्हें उत्साह दिलाना है. உங்களுக்கு ஆண்டவர் அபிஷேகம் தருவார். आपको भी परमेश्वर अभिषेक நீங்க இன்னும் देगा. வல்லமையான ஊழியத்தை और भी செய்வீங்க. आप सामर्थ भरी सेवा को கர்த்தர் करेंगे. அதிகாரம் கொடுக்கிறார் என்று परमेश्वर சொல்லி आपको अधिकार देता है, அவங்களை सिखाएंगे. ஊக்குவிக்கணுங்க. हम उन्हें उत्साह दिलाना है. ஹalleluya. हालेलुया. அவங்க எழும்புகிறதுனால वो उठने के कारण நம்முடைய ஊழியம் ஒரு நாள் தடபடாது. कभी भी हमारा सेवा नहीं बंद होगी. ஹalleluya. हालेलुया. இன்றைக்கு நாம் அப்படி யோசிக்க जब ஆரம்பிக்கிறோம், हम ऐसे सोचने को शुरू करते हैं, அன்றைக்கு தான் யாரையும் எழுப்ப மாட்டோம். हम तभी किसी को नहीं उठाएंगे. ஹalleluya. हालेलुया. ஊழியத்துக்காண்டி யாரையும் ஆயத்தப்படுத்த हम सेवा மாட்டோம். के लिए किसी को तैयार नहीं करेंगे. சபை அப்படி இருக்க கூடாது. कलीसिया ऐसा नहीं ஒரு रहना है. ஊழியம் அப்படி இருக்க एक கூடாது. सेवा ऐसा नहीं रहना है. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. வருஷத்துக்கு ஒரு 4 பேரையாவது ஊழியக்காரரை எழுப்பணும். हम साल में एक बार 4 लोगों को तो कम से कम सेवा के रूप में सेवा के रूप ஹalleluya. में उठाना है. ஏன்னா ஆண்டவர் 3 வருஷத்துக்கு 12 பேரை வச்சிருந்தாங்க. क्योंकि परमेश्वर ने 3 साल के लिए 12 लोगों को रखा. ஹalleluya. हालेलुया. சோ ஒரு 4 பேராவது हम कम से कम 4 लोगों को ஊழியத்துக்காக எழுப்புவதற்கு सेवा के लिए उठाने के लिए கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். परमेश्वर हमें अनुग्रह देगा. ஹalleluya. हालेलुया. அதே போல பவுல் அப்போஸ்தலரை பாருங்க. वैसे हम पौलुस प्रेरित के बारे में देखते हैं. 4ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம். दूसरा तीमुथी 8वां अध्याय उसका 4था वचन. 2 Timothy chapter 4 verse 8ல பாருங்க. 4था अध्याय उसका 8वां वचन में देखते हैं. இது முதல் நீதிபதிகளிடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. इसके बाद नीति का मुकुट मेरे लिए रखा गया है. நீதியுள்ள நியாயாதிபதி அன்னாலே எனக்கு தருவார். धर्मी का न्यायाधीश मेरे लिए उस दिन में देगा. எனக்கு மாத்திரமல்ல, केवल मेरे ही लिए नहीं, அவர் பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவருக்கும் அதை தருவார். जो भी उसकी प्रसन्नता को चाहते हैं उन सबको वो देगा. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா? वो क्या कहता है जानते நான் हो? மட்டும் நீதியின் கிரீடத்தை வாங்க போகல. केवल मैं ही धर्मी का मुकुट नहीं पाना है. என்னோடு கூட யாரெல்லாம் இருந்து मेरे साथ जो भी रहकर இயேசு கிறிஸ்துடைய பிரசன்னத்தை வெளி அவருடைய வருகையை எதிர்பார்க்கறீங்களோ, यीशु मसीह के आगमन को जो कोई बाट जोते हैं உங்களுக்கு அதை தருவார். उनके लिए भी वो देगा. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை பாருங்க. पहला कोरिन्थियों 4था अध्याय उसका 14वां वचन को देखिए. கர்த்தர் பவுல் வந்து தீமோத்தேயை குறித்து சொல்லுகிறார். पौलुस तीमुथी के बारे में कहते हैं. தீமோத்தே யார் தெரியுமா? तीमुथी कौन है? எந்த சபையிலும் போதித்து வருகிற பிரகாரம் किसी भी कलीसिया में जैसे प्रचार करते आया गया है, கிறிஸ்துவுக்குள்ளான என் நடக்கைகளை அவன் உங்களுக்கு ஞாபகப்படுத்துவான். मसीह के अंदर मेरे चाल चलन को तुम्हें याद दिलाएगा. பவுல் சொல்கிறார், पौलुस कहते हैं தீமோத்தே யார் தெரியுமா? तीमुथी कौन है जानते हो? என்னை போல பிரசங்கம் பண்றவன், मेरे समान संदेश देने वाला என்னை है. போல உங்களுக்கு போதிப்பான். मेरे समान तुम्हें संदेश देगा. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. நீங்க நம்மள மாதிரி ஒருத்தங்க பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சா நமக்கு கோவம் வந்துரும். आज हमारे समान कोई संदेश नहीं लाएगा तो हमें गुस्सा आ ஆனா जाएगा. பவுல் என்ன தெரியுமா? लेकिन पौलुस क्या कहते என்னை हैं? போல போதிக்கிறவனாய் தீமோத்தேயை எழுப்பணும், मेरे समान प्रचार करने वाला एक तीमुथी उठना है. தீத்துவை எழுப்பணும். एक तीतु को उठना இப்படி है. பல பேரை அவர் எழுப்பி ऐसे விட்டார். कई सारे लोगों को उन्होंने उठाया. ஹalleluya हालेलुया. ஹalleluya. हालेलुया. நம்ம பிரசங்கம் பண்ற இடத்துல இன்னொரு ஆள் வந்துட்டா நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிருவோம். हम संदेश देने वाले जगह में कोई और आएंगे तो हम थोड़ा निराश हो जाते நம்ம हैं. ஜெபத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆட்களுக்கு இன்னொரு ஆள் ஜெபத்தை நடத்த விட்டா நமக்கு கோவம் வந்துரும். हम जहाँ पर प्रार्थना चलाते किसी और को वहाँ पर छोड़ेंगे तो वहाँ पर हम பட் निराश हो ஒரு जाते காரியத்தை हैं. நல்லா புரிந்து கொள்ளுங்க. लेकिन एक बात को समझ लेना है. தீமோத்தேயை எழுப்ப வேண்டும் என்று பவுல் விரும்பினார். तीमुथी को उठाने के लिए एक पौलुस ने एक चाहत रखा. தீத்துவை எழுப்ப வேண்டும் என்று பவுல் விரும்பினார். एक तीतु को उठाने के लिए एक पौलुस ने चाहत रखे. ஹalleluya. हालेलुया. அதே போல நாமளும் விரும்பணும். वैसे हमें भी चाहत रखना. என்னை போல ஊழியம் செய்கிற எழும்பட்டும். हम मेरे समान सेवा करने वाले उठने दो. ஹalleluya हालेलुया. ஹalleluya.
அல்லேலூயா Hallelujah. அதே போல இன்னொரு காரியத்தை பாருங்க और एक बात को देखिए கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தின் 8ஆம் 9ஆம் வசனத்தை பார்க்கும்போது गलतियां दूसरा अध्याय उसका 8वां और 9वां वचन को देखिए இப்போ விருத்த சேதனம் உள்ளவர்களுக்கு அப்போஸ்தலராய் இருக்கும்படி பேதுரு யாக்கோபு யோவான் இவங்கலாம் இருக்காங்க अभी कतना किया लोगों के लिए एक प्रेरित के समान रहने के लिए याकूब यूहन्ना प्रेरित ये सब उठे விருத்த சேதனம் இல்லாத புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலன் ஆகும்படிக்கு कतना न किए हुए वो उन लोगों के लिए अन्य जातियों के लिए பவுலுக்கு ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் पौलुस के लिए एक अनुग्रह को परमेश्वर ने दिया இதை பார்த்த அந்த அப்போஸ்தலர்கள் इसे देखे हुए वो सारे प्रेरित பவுலுக்கும் பர்னபாவுக்கும் வலது கை கொடுத்தாங்களாம் पौलुस और बरनबा को अपने दाहिने हाथ को देने लगे அப்படினா என்ன தெரியுமா इसका मतलब क्या நீங்க है? தைரியமா ஊழியம் பண்ணுங்க आप हिम्मत के साथ सेवा को அவர்களை कीजिए பலப்படுத்தினார்கள் उन्हें वो बलवंत बनाए அல்லேலூயா हालेलुया அப்போஸ்தலர்கள் யோசிக்கல प्रेरितों ने नहीं सोचा नहीं நாங்க இயேசு கூட இருந்த நாங்களே இஸ்ரவேல்ல மட்டும் தான் ஊழியம் பார்க்கறோம் हम यीशु के साथ रहने वाले हम ही इजराइल में सेवा நாங்க करते இங்க हैं இருந்து வெளிய எங்கேயும் ஊழியத்துக்கு हम போல यहाँ से कभी बाहर नहीं गए நீ என்னப்பா வெளிய போய் ஊழியம் क्या பார்க்கற आप बाहर जाकर सेवा करने वाले हो அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया ஆனா என்ன தெரியுமா लेकिन एक बात को जानते அவர்களை பலப்படுத்தினார்கள் वो उन्हें बलवंत करने लगे हालेलुया அவங்களுக்கு தெரியும் वो जानते थे இவங்க வெளிய போய் ஊழியம் பார்த்தாலும் ये बाहर जाकर सेवा करने அவங்க என்னுடைய போட்டியாளர்கள் அல்ல वो मेरे लिए एक स्पर्धी के रूप में नहीं அவங்கள आएंगे நான் பலப்படுத்துறேன் मैं उन्हें और भी बलवंत இன்னைக்கு நாம करूंगा எத்தனை பேரை ஊழியத்துல பலப்படுத்துறோம் आज हम सेवा में कितने लोगों को बलवंत எத்தனை करते பேரை हैं ஜெபத்துல பலப்படுத்துறோம் हम कितने लोगों को प्रार्थना में बलवंत எத்தனை करते பேரை हैं விசுவாசத்துல பலப்படுத்துறோம் हम कितने लोगों को विश्वास में बलवंत करते हैं ஹalleluya हालेलुया பலப்படுத்துங்க हम बलवंत நம்மோடு करेंगे கூட இருக்கிறவங்க हमारे साथ रहने நமக்கு वाले போட்டியா ஒரு நாள் யோசிக்க कभी கூடாது भी हमारे लिए स्पर्धा के रूप में नहीं सोचना நான் எங்க இருக்கிறேனோ मैं जहां पर भी அதே இடத்துல அவர்கள் இருக்கணும் उसी जगह पर वो भी रहना யாருடைய எண்ணம் தெரியுமா वो किसका सोच है जानते இயேசு हो கிறிஸ்துவினுடைய எண்ணம் वो यीशु मसीह का सोच இயேசு है சிஷ்யர்களை பார்த்து சொன்னார் यीशु मसीह अपने चेलों को देखकर कहा நான் போக போறேன் मैं जाने वाला हूं மறுபடியும் திரும்ப வருவேன் लेकिन फिर से आऊंगा நான் எங்கே இருக்கிறேனோ मैं जहां पर हूं அதே இடத்துல உங்களையும் கொண்டு வைப்பேன் उसी जगह में मैं आपको भी ले जाकर ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया அதே சிங்காசனத்துல उसी सिंहासन में அதே பரலோகத்துல उसी स्वर्ग राज्य தேவனுக்கு में பக்கத்துல परमेश्वर के நான் पास உங்களை கொண்டு வைப்பேன் मैं तुम्हें रखूंगा ஹalleluya हालेलुया அதான் நாம் கிறிஸ்துவுக்குள் உடன் பங்காளிகளா இருக்கோம் हम मसीह के अंदर सहभागी है அதே போல தான் சபையில இருக்கிற எல்லாரும் அப்படி वैसे யோசிக்கணும் कलीसिया में रहने वाले हम भी वैसे सोच रखे ஹalleluya हालेलुया அவங்களை நான் ஊக்கப்படுத்துவேன் मैं उन्हें भी उत्साह दिलाऊंगा பலப்படுத்தணும் யோசிக்கணும் बलवंत करूंगा ऐसे सोचना நமக்கு है பழைய ஏற்பாட்டுல हमें पुराने करारों எலியா में எலிசாவை குறித்து நல்லா தெரியும் हम एलिया एलिशा के बारे में अच्छी तरह जानते हैं ரெண்டு ராஜாக்கள்ல நம்ம பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்தில் दूसरा राजा दूसरे अध्याय में हम पढ़ते हैं 9ஆம் 10ஆம் வசனத்தை பார்க்கும்போது उसका 9वां 10वां वचन में हम पढ़ते Second हैं Kings chapter 2 verse 9 and 10ல பாருங்க 17वां अध्याय उसका दूसरा और तीसरा वचन में देखते हैं போதும் நேரல குறைவா நானே சொல்லிடுறேன் எலிசா வந்து எலியாட்ட போய் கேக்குறாரு एलिशा एलिया से जाकर पूछते हैं எனக்கு ரெட்டிப்பான வர வேணும் मुझे दुगना आपके आशीष ஹalleluya चाहिए हालेलुया எலியா கேக்குற உனக்கு என்னப்பா வேணும் பின்னாடியே வந்துகிட்டே இருக்கியே एलिया पूछते हैं आपको क्या चाहिए मेरे पीछा करते आ रहे உம்மிடத்தில் हो இருக்கிற ஆவியின் வர எனக்கு ரெட்டிப்பாய் வேணும் आपके पास के आत्मिक वरदान मुझे दुगना चाहिए ஹalleluya हालेलुया எலியா அந்த இடத்துல கோவமே படலங்க एलिया वहां पर गुस्सा नहीं किया ரொம்ப ஆச்சரியமான காரியம் என்னன்னா वो बहुत अचंभित क्या बात है இப்ப जानते हो எலியாவை தான் எல்லாரும் பயங்கரமா பேசிக்கிட்டு இருக்காங்க एलिया के बारे में सब लोग अच्छे बातें करते हैं பெரிய தீர்க்கதரிசி ये बड़ा नबी है அக்னியை இறக்கின தீர்க்கதரிசி अग्नि को उतारने वाला एक नबी है ஹalleluya हालेलुया அதை விட எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு उससे सबसे सब लोग जान चुके हैं எலியா சாக மாட்டார் एलिया नहीं मरने वाले हैं। ஹalleluya हालेलुया இப்போ அக்னி ரதம் வர போகுது अग्नि का रथ आने वाला है ஆண்டவர் அப்படியே கொண்டுட்டு போக போற எலியா परमेश्वर ऐसे उन्हें उठाकर ले जाने वाले அந்த हैं அளவுக்கு வரம் பெற்ற ஒரு தீர்க்கதரிசி ऐसा एक वरदान पाया हुआ एक नबी है இப்ப அவனை விட 2 மடங்கு இவருக்கு கிடைச்சா अब उससे भी दुगना अगर इसे मिल गया இவரை எல்லாரும் எப்படி பேசுவாங்க इसे कैसे लोग बोलेंगे எலியா என்னப்பா எலியா एलिया क्या एलिया था எலிசா போல வர முடியுமா एलिशा के समान आ सकता है क्या ஹalleluya हालेलुया இந்த வார்த்தை வரும் ये एक वचन आएगी எலியாவுக்கு தெரியும் एलिया जानता है ஆனாலும் கூட लेकिन फिर அவர் भी கோவப்படவே இல்ல वो गुस्सा नहीं உனக்கு किया வேணுமா तुझे चाहिए क्या போகும்போது பார்த்தா உனக்கு கிடைச்சிரும் मैं जाते समय देखने पर तुझे मिलेगा ஹalleluya हालेलुया நான் போகுதல்ல பார்த்துட்டே கிடைச்சிருப்பா मैं जाते समय देखने पर तुझे அப்படியே मिलेगा எலியாவின் வரம் எலிசாவுக்கு வந்தது वैसे एलिया का वरदान एलिशा पर आया ஹalleluya हालेलुया வேத ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க शास्त्र के जांच पड़ताल करने वाले कहते हैं எலியா 8 அற்புதம் செய்திருக்கார் எலிசா 16 அற்புதம் एलिया செய்திருக்கார் ने 8 अद्भुत काम किया लेकिन एलिशा ने 16 अद्भुत काम किया है करके ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया எலியா வந்து தன்னுடைய வேலைக்காரன் என்று சொல்லி ஒருனே யோசிக்கல एलिया ने एलिशा अपना नौकर कहकर कभी नहीं सोचे ஹalleluya हालेलुया வேலைக்காரனுக்கு 2 மடங்கு வேணுமா ए टहलुआ के लिए दुगना चाहिए क्या அப்படிதானே ऐसा है क्या சாராள் வந்து सारा ने இஸ்மவேல ஆகாரையும் பார்த்து சொல்லிட்டாங்க इश्माएल और अजरा को देखकर कहे ஏன் பிள்ளையோட பங்கு உனக்கு வரக்கூடாது मेरे बच्चे का बात तुझे नहीं आना चाहिए அடிமையின் பிள்ளை அடிச்சு துரத்திடும் गुलाम के बच्चे को मारकर भगा देंगे ஹalleluya हालेलुया அதை போல எலியாவின் வேலைக்காரன் எலிசா वैसे ही एलिया का टहलुआ एलिशा था ஹalleluya हालेलुया ஆனா வேலைக்காரனுக்கு கூட लेकिन अपने टहलुआ
देव के लिए ரெண்டு மடங்கு ஆவியின் வரத்தை கொடுக்கிறதுக்கு ஒரு மனசு வந்து பாருங்க. दुगना एक அதுதான் எலியாவின் பெரிய காரியம். दुगना आत्मिक वरदान देने का एक मन आया, यही एलिया का एक कार्य है. ஹalleluya. हालेलुया. அந்த மனசு நீங்க வரணும். वो मन आ जाना चाहिए. ஹalleluya. हालेलुया. என்ன தெரியுமா? एक बात को நம்மோடு கூட உருவாக்கப்படுகிறவர்கள் हमारे साथ बनाए जाने वाले நமக்கு போட்டியா எழும்புவார்னு ஒரு நாள் எனக்கு என்னைக்கு हमारे लिए कभी स्पर्धे के रूप में रहेंगे ऐसे कभी नहीं அவங்கள सोचना. உருவாக்கி நான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். उन्हें அவ்வளவுதான். बनाकर हम बेचते ही அவங்கள रहेंगे. ஆண்டவர் எந்த இடத்துல பயன்படுத்தணுமோ பயன்படுத்துவார். वहां पर परमेश्वर ने कहां भी इस्तेमाल करना அவர்களை चाहिए. உருவாக்குகிறதுனால उन्हें तैयार करने के कारण அவர்களை என்னோடு கூட கிருபையினால் பலப்படுத்துவதனால उन्हें मेरे अनुसार अनुग्रह के रूप में उन्हें तैयार करने அபிஷேகத்தை के कारण கொடுப்பதனால अभिषेक को देने के வரங்களை कारण கொடுப்பதனால वरदानों को देने के कारण நம்முடைய ஊழியம் ஒரு நாள் நிக்காது. हमारी सेवा कभी भी नहीं रुकेगी. அப்படி நிக்கணும் அப்படினா ऐसे अगर रुकना हो तो பரலோகத்துல வந்து தான் நிக்கும். स्वर्ग में आकर ही रुकेगी. ஹalleluya. हालेलुया. எலியாவுடைய ஊழியம் பரலோகத்துல போய் நின்னுச்சு. एलिया का जो सेवा है स्वर्ग में जाकर रुकी. ஹalleluya. हालेलुया. சோ அதுதான் இன்னைக்கு நம்முடைய எண்ணத்துல வரணும். वही हमारी सोच में भी आना चाहिए. ஏன் தெரியுமா? क्यों जानते हो? பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது. फिलिपियों पहला अध्याय उसका 7वां वचन कहती है, நான் சுவிசேஷத்துக்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் मैं सुसमाचार के लिए अपने आप को सब कुछ समर्पण कर आने நீங்கள் पर அனைவரும் आप सभी लोग எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்கள். मेरे साथी है जो मेरे लिए अनुग्रह में सहभागी हो. ஹalleluya. हालेलुया. நம்ம பவுல் சொல்றாரு, நீங்க எல்லாரும் யார் தெரியுமா? पौलुस कहते हैं आप सब कौन है जानते எனக்கு हो? கொடுக்கப்பட்ட கிருபையில நீங்க பங்குள்ளவங்க. मेरे दिया गया अनुग्रह में आप सब सहभागी हो. ஹalleluya. हालेलुया. இன்னைக்கு நாம எல்லாரும் அப்படி யோசிக்கலாம். आज हम सबको ऐसे सोचने लगे. ஹalleluya. हालेलुया. சோ ஆலயத்தில் இருக்கிற அல்லது நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாம் அப்படி யோசித்தா हम परमेश्वर कलीसिया में रहने वाले, हम परिवार में रहने वाले, हम सब ऐसे सोचने लगे. நம்ம யாரையும் போட்டி போட மாட்டோம். हम किसी एक दूसरे पर हम स्पर्धे के யார் रूप में नहीं மேல देखेंगे. பொறாமைப்பட மாட்டோம். हम किसी के ऊपर ईर्ष्या के रूप में नहीं देखेंगे. ஹalleluya. हालेलुया. அவனை நடத்துகிறவர் என்னையும் நடத்துவார். उसे चलाने वाला मुझे भी चलाता அவனை है. பயன்படுத்துகிறவர் என்னையும் उसे பயன்படுத்துவார். इस्तेमाल करने वाला मुझे भी इस्तेमाल இதுதான் करेगा. ஆவிக்குரிய ஓட்டம். यही आत्मिक दौड़ है. ஹalleluya. हालेलुया. சோ முதலாவதாக पहला ஆவிக்குரிய ஓட்டத்துல आत्मिक दौड़ में ஓட்டத்தை ஆரம்பித்த பின் தான் ஆண்டவர் பயிற்சி கொடுக்காரு. दौड़ को शुरू करने के बाद ही परमेश्वर हमें अभ्यास को அந்த देता है. பயிற்சி கடைசி பரலோகம் வரைக்கும் இருக்கும். वो अभ्यास हमारे लिए स्वर्ग राज्य तक रहेगी. இரண்டாவதாக दूसरा ஆவிக்குரிய ஓட்டத்துல आत्मिक दौड़ में நம்மோடு ஓடுகிறவர் நமக்கு போட்டியாளர்கள், हमारे साथ दौड़ने वाले हमारे स्पर्धे के நம்முடைய பங்காளிகளா वो இருக்கிறாங்க. हमारे सहभागी है. மூன்றாவதாக तीसरा देखेंगे உலக ஓட்டத்துல इस संसार के दौड़ में நம்ம நம்முடைய ஓட்டத்தை முடிச்சு हम अपने दौड़ को समाप्त करके நம்ம பெஸ்ட்னு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் हम सबसे श्रेष्ठ है इस स्थिति में आने அல்லது के ஒரு बाद ரிட்டையர்ட்னு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கு या அப்புறம் हम रिटायर्ड करके एक स्थिति में आने के बाद நம்ம ஒரு கோச்சா மாற முடியும். हम किसी को सिखाने लायक बन सकते நம்ம हैं. ஒரு பயிற்சியாளரா மாற हम முடியும். दूसरों को सिखाने लायक बन सकते ஆனா हैं. ஆவிக்குரிய ஓட்டத்துல அப்படி लेकिन கிடையாது. आत्मिक दौड़ में ऐसा नहीं है. ஹalleluya. हालेलुया. உலக ஓட்டத்துல பாருங்க, हम जगत के दौड़ में देखते हैं கிரிக்கெட் விளையாடிக்கிட்டே இன்னொரு பயிற்சி கொடுக்க முடியாது. क्रिकेट को खेलते ही हम दूसरों को सिखा नहीं सकते. கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் क्रिकेट கோச்சா से மாறலாம். रिटायर्ड होने के बाद में वो कोच बन सकते हैं. ஹalleluya. हालेलुया. ஆனா ஆவிக்குரிய ஓட்டத்துல लेकिन आत्मिक दौड़ में நாம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே हम दौड़ते समय ही நம்ம கோச்சா மாறிக்கிட்டே हम இருக்கோம். दूसरों को सिखाने लायक बनते हैं. நம்ம அநேகருக்கு பயிற்சி கொடுத்துக்கிட்டே हम இருக்கோம். दूसरों को अभ्यास करने लायक रहते हैं. ஹalleluya. हालेलुया. ஹalleluya. हालेलुया. இத செய்ய தவறிட்ட அப்படினா अगर इसे करने के लिए हम जब चूक जाते हैं நம்முடைய ஊழியம் அப்படியே ஸ்டாப் ஆயிடும். हमारी सेवा ऐसे ही रुक जाती है. ஹalleluya. हालेलुया. நம்முடைய ஓட்டம் அப்படி நின்னு போயிடும். हमारी दौड़ ऐसे ही இது ठप உங்க पड़ जाती விசுவாச है. வாழ்க்கையிலும் சரி. कि आपके विश्वास के जीवन में भी हो. நீங்க தீமோத்தேயு குறித்து பார்க்கும் आप பொழுது तीमुथी के बारे में पढ़ते हो. உங்களுடைய பாட்டியாகிய லோவிசாலுக்குள்ள இருந்த விசுவாசம் तेरे नानी लोईस साल के अंदर रहने वाला विश्वास தாயாக ஐனிகேயுக்குள்ளாக வருகிறது. तेरी माता आइनिक्याल के अंदर आती है. ஐனிகேயுக்குள்ள இருந்த விசுவாசம் आइनिक्याल के अंदर रहने वाला विश्वास தீமோத்தேயுக்குள்ளாக வருகிறது. तीमुथी के अंदर आती है. இப்போ லோவிசாலுங்கிற பாட்டி लोईसाल नाम की नानी விசுவாசத்துல ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது विश्वास के दौड़ में जब दौड़ रही है தன்னுடைய பிள்ளைக்கு அந்த விசுவாசத்தை கற்றுக் கொடுத்தா. अपने बच्चे को उस विश्वास को सिखाई. ஹalleluya. हालेलुया. இப்போ அந்த அந்த ஐனிகேயால் என்கிற ஒரு பிள்ளை अब आइनिक्याल नाम की बच्ची விசுவாசத்துல ஓடிக்கிட்டே இருக்கு. विश्वास में दौड़ रही है. அந்த விசுவாசத்தை அப்படியே அந்த தீமோத்தேயுக்குள்ள கொண்டு செலுத்து. उस विश्वास को ऐसे उस तीमुथी के अंदर ले जाती है. ஹalleluya. हालेलुया. இதுதான் நம்முடைய குடும்பத்தை விசுவாசத்துல ஓட வைக்கிற விதம். यही हमारे परिवार को विश्वास में दौड़ने लगाने वाला एक रीति है. ஹalleluya. हालेलुया. நான் நல்ல விசுவாசத்துல இருக்கிறேன். मैं अच्छा विश्वास में நான் हूं. நல்ல ஊழியம் பார்க்கிறேன். मैं अच्छा सेवा करता நான் हूं. நல்ல அபிஷேகத்துல मैं இருக்கிறேன். अच्छा अभिषेक में பட் भरा உங்க हूं. பிள்ளை எப்படி இருக்குது? लेकिन आपका बच्चा कैसा உங்க है? சந்ததி எப்படி இருக்குது? आपके आने वाली पीढ़ी कैसी है? ஹalleluya. हालेलुया. உங்களை போல விசுவாசத்துல வர்றாங்களா? आपके समान विश्वास में आते हैं உங்களை क्या? போல ஊழியத்துல வர்றாங்களா? आपके समान सेवा में आते உங்களை हैं போல क्या? அபிஷேகம் आपके வச்சிருக்கிறாங்களா? समान अभिषेक पाए हैं क्या? ஆண்டவர் கொடுக்க முடியும். परमेश्वर दे सकता है. எப்போ அப்படினா कब जानते हैं? நீங்க அவங்களுக்கு ஒரு பிராக்டீஸ் கொடுக்கும் பொழுது, आप उन्हें एक अभ्यास को जब देते நீங்க हो, அவங்கள பயிற்சியில கொண்டு வரணும். आप जब उन्हें उस अभ्यास में ले आते நீங்க हो, தான் உங்க பிள்ளையை பார்த்து சொல்லணும், आप आपके बच्चे को देकर कहना ஏய் है, ஜெபிடா ஒழுங்கா, "ए, सही तरह से प्रार्थना ஒழுங்கா कर, வசனத்தை வாசி. अच्छे से वचन को पढ़." பிள்ளைக்கு ஒரு தேவை அப்படினா बच्चों को कुछ जरूरत है तो முதல்ல என்கிட்ட வந்து கேட்காத, पहले मेरे पास आकर मत पूछ, முதல்ல ஆண்டவர்ட்ட போய் கேளு, சொல்லி पहले விடுங்க. परमेश्वर के पास जाकर पूछा, ऐसे सिखाओ. அவனுக்கு விசுவாசத்தை வளர்ப்பது நம்ம
நம்ம தான். उसे विश्वास को सिखाने वाले हम हैं। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। சின்ன வயசுல இருந்தே அதை கற்றுக் கொடுக்கணும். हम बलकपन से उसे सिखा அந்த रहे हैं। பிள்ளை தேவை என்று சொல்லி उस बच्चा जरूर है करके பெற்றோரை कहता है। நம்ப கூடாது. वो माता पिता पर भरोसा नहीं அந்த करे। பிள்ளை தேவைன்னு சொல்லி ஆண்டவரை वो நம்ப. बच्चा किसी जरूरत के लिए परमेश्वर पे அந்த भरोसा करे। விசுவாசத்தை நம்ம தான் கற்றுக் उस கொடுக்கணும். विश्वास का हमें ही सिखाना है। கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. थोड़ा सोच कर देखिए। இப்போ இந்த மேரேஜ் ஆன ஆட்கள்லாம் अब जो विवाह हुए लोग, உங்களுக்கு ஒரு தேவைன்னா உங்க அப்பா அம்மா கிட்ட போவீங்களா? आपके पास जो आपको एक जरूरत है अपने माता पिता के पास जाते हो क्या? போக முடியாது. नहीं जा सकते हैं। அல்லேலூயா हालेलुया। போக முடியாதுங்க. नहीं जा सकते हैं ஏன்னா அவங்க சொல்லிடுவாங்க. कि वो कह देंगे, பெண்கள்ட்ட ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, बेटियों से एक बात तो कह உன்னை देंगे, கட்டி குடிச்சாச்சுன்னு வரக்கூடாது. तेरा शादी कर दिया तो इसके बाद नहीं आना है। அல்லேலூயா. हालेलुया। ஆம்பளை பேட்ட ஒரே வார்த்தை, लड़कों से एक बात कहेंगे, நீ தான் வேலை பார்க்கலாம். तू तो काम करता நீயே है ना, பாத்துக்க. तू जाके अपना देख ले। அல்லேலூயா. हालेलुया। போக முடியாது. अब ऐसे नहीं जा இதே மாதிரி सकते। वैसे ही நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். हम अपने बच्चों को भी सिखाना है। நம்ம என்ன பண்ணுவோம்? हम क्या करेंगे? எங்கும் செட் ஆகல, நமக்கு அந்த காரியம் முடியல அப்படின்னா हम हमारे लिए वो कार्य कहीं पे भी सफल नहीं होती है ஆண்டவர் तो பாதத்துல போய் கிடக்குறோம்ல, परमेश्वर के समूह में जाकर पड़े रहते हैं, நம்ம ஜெபிக்கிறோம்ல, हम प्रार्थना करते हैं ना, பா என் குடும்பத்துக்கு இது தேவை, पिता मेरे परिवार के लिए என் வேலையில जरूरी இந்த है, பிரச்சனை இருக்கு, मेरे कामों में ऐसा एक समस्या है, கொஞ்சம் சரி பண்ணி தாங்க. थोड़ा आप ठीक करके दीजिए। ஆண்டவர்ட்ட தானே கேக்குறோம். हम परमेश्वर से पूछते हैं ना, அதே மாதிரி நம்ம பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும். वैसे हम अपने बच्चों को भी सिखाना है। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுதே यही हमारे दौड़ में நம்ம ட்ரைனிங் கொடுக்கறவங்களா மாறணும். हम दूसरों को अभ्यास करने लायक रहना है। அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया। ஒரு ஆபீஸ்ல பாத்தீங்க அப்படின்னா एक दफ्तर में जब देखते ஒரு हैं மேனேஜர் இருப்பார். एक मैनेजर रहेगा, அந்த மேனேஜருடைய வேலையும் பார்க்கணும். उस मैनेजर का भी काम करना है। கீழ ட்ரைனிங் புதுசா யாரவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்தாகணும். नीचे जो सीखने के लिए अभी आया उन्हें भी ट्रेनिंग देना है। ரெண்டுமே அவ செஞ்சு தான் ஆகணும். दोनों भी उसे करना है। இல்ல நான் அது ட்ரைனிங் கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. नहीं मैं ट्रेनिंग नहीं दे सकता ऐसा नहीं कह सकते। அல்லேலூயா. அதே மாதிரி தான் वैसे ही நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்துல हम आत्मिक दौड़ நாம் में ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது हम दौड़ते ही समय நம்ம ஒரு ட்ரைனரா இருக்கிறோம். हम दूसरों को सिखाने लायक நமக்கு रहते हैं। கீழா இருக்கிறவங்க हमारे नीचे रहने அல்லது वाले हैं, நம்முடைய பிள்ளைகளுக்கு या हमारे बच्चों के நம்மோடு लिए, கூட புதிதாய் வந்த या விசுவாசிகள் हमारे संग आए हुए नए विश्वासियों को, அவங்களுக்கு நம்ம தான் ஒரு ட்ரெய்னர். उन्हें हम ही सिखाने लायक நம்ம रहना தான் है। அவங்க ட்ரைனிங்ல हमें பண்ணணும். उन्हें सिखाते हैं। அல்லேலூயா. हालेलुया। பாருங்க பவுல் தீமோத்தேயுக்கு சொல்லி கொடுக்கிறாரு. पौलुस तीमोथी को सिखाते हैं। 1 கொரிந்தியர் 16ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனம் पहला कोरिन्थियों 16वां अध्याय उसका 10वां वचन சொல்லுகிறாரு. அது वो कहते हैं, தீமோத்தேயு என்னை போல கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவன். तीमोथी मेरे समान परमेश्वर के कार्य को करने वाला, कामों को அல்லேலூயா. करने वाला। பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலர். पौलुस एक बड़ा एक सेवक है। அவர் வரங்கள் நிறைந்தவர், அபிஷேகம் நிறைந்தவர், எல்லாமே அவர்ட்ட இருக்கு. वरदान से भरा हुआ, अभिषेक से भरा हुआ, सब कुछ उनके நல்ல पास है। ஞானமும் நிறைந்தவர். वो अपने ज्ञान में भी, ஆனா बुद्धि அந்த में भरा பவுல் हुआ। அப்போஸ்தலர் लेकिन पौलुस पर தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார், तीमोथी को देखकर कहते हैं, அவன் என்னை போல கர்த்தருடைய கிரியைகளை நடப்பிக்கிறவன். वो मेरे समान परमेश्वर के कामों को करने वाला है। எந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கும் பாருங்க. इतने किस रीति से उसने अभ्यास दिया होगा। இவளுக்கும் इतने के लिए பவுலுக்கும் தீமோத்தேயுக்கும் ஏதோ ஒரு சேம் ஒரே வயது அல்ல. पौलुस और तीमोथी के लिए एक ही उम्र नहीं है। தீமோத்தி ஒரு வாலிப பையங்க. तीमोथी एक जवान लड़का है। அல்லேலூயா. हालेलुया। அதுவும் அவங்க அப்பா ஒரு கிரேக்கன், அவங்க அம்மா ஒரு இஸ்ரேல், அப்படிதான் वो அந்த भी குடும்பம். उसकी माता पिता जो यूनानी और यहूदी ऐसे अलग अलग है। அல்லேலூயா. हालेलुया। அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல இருந்து ஒரு வாலிப பையன் வர்றான். ऐसे एक परिवार से एक जवान लड़का आता இவர் है। யாரு? ஒரு பெரிய அப்போஸ்தலர். यहाँ पर ये तो एक बड़ा प्रेरित है। அவர் சொல்றாரு, वो कहते हैं, இந்த வாலிபன் நான் செய்யற கர்த்தருடைய கிரியைகளை அவனும் செய்யறான். ये जवान मैं करने वाले ही परमेश्वर की क्रिया को ये भी करेगा। இதுதான் பெஸ்ட் ட்ரைனர். ये हमारा सबसे श्रेष्ठ एक सिखाने அல்லேலூயா. वाला है। இந்த ட்ரைனிங் தான் நம்ம கொடுக்கணும். इस रीति से ट्रेनिंग हमें देना। நம்ம கர்த்தருடைய கிரியைகளை எப்படி செய்றோமோ, हम परमेश्वर के कामों को कैसे करते हैं, கர்த்தருக்கென்று வேலைகளை எப்படி हम செய்றோமோ, परमेश्वर के लिए कैसे कामों को करते हैं, அதே வேலைகளை மற்றவர்களும் செய்ய ஊக்குவிக்க வேண்டும். वही कामों को दूसरों को करने के लिए भी उत्साह दिला रहा है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரத்துல प्रेरित 18वां अध्याय में 24 இருந்து 26 वரைக்கும் பார்க்கும்போது 24वां वचन से लेकर 26वां वचन तक हम देखते அப்போலோ என்கிற ஒரு மனுஷன் हैं। இருக்கிறார். अपोलो नाम के एक मनुष्य அந்த है। மனுஷன் யாருன்னா, वो मनुष्य कौन है जानते நல்ல हैं? வைராக்கியம் உள்ளவன், अच्छा एक झील पाया நல்ல हुआ, விசுவாசம் உள்ளவன், अच्छा विश्वास में रह बड़ा ஆவியிலே हुआ, அனல் உள்ளவன். आत्मा में एक जलन पाया हुआ। நீங்க அந்த வசனத்தை வீட்ல போய் வாசித்து उस கொள்ளுங்க. वचन को घर पर जाकर पढ़कर அவன் நல்ல விசுவாசம் உள்ளவனாய் अब இருந்தான், विश्वास पाया हुआ था, ஆவியிலே அனல் உள்ளவனாய் இருந்தான், आत्मा में अच्छे जलन के साथ था, வைராக்கியமாய் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். परमेश्वर के लिए एक जलन के साथ सेवा को பட் कर रहा அவன் था। ஒண்ணு என்னன்னா, लेकिन उसके पास एक बात क्या है, யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மாத்திரம் தான் அவனுக்கு தெரியும். केवल योना ने दिया हुआ बपतिस्मा के बारे में केवल जानता था। அல்லேலூயா. हालेलुया। அவனுக்கு யோவான் கொடுத்த ஞானஸ்தானம் மட்டும் தான் தெரியும். योना ने दिया हुआ बपतिस्मा के बारे में केवल जानता இயேசு था। ஒரு ஞானஸ்தானத்தை சொல்லி இருக்காருல, यीशु ने एक बपतिस्मा के बारे में कहा है ना? யோவானே சொல்லி காட்டினாரு, योना ने நான் बताया உங்களுக்கு தண்ணீரால ஞானஸ்தானம் கொடுக்கிறேன், मैं तो तुम्हें आज जल से बपतिस्मा ஆனா देता हूं, எனக்கு பின்ன ஒருத்தர் ஆவியினால் ஞானஸ்தானம் लेकिन கொடுப்பார், मेरे बाद में एक आएंगे जो तुम्हें आत्मा से बपतिस्मा देंगे। அக்கினியினால ஞானஸ்தானம் கொடுப்பார். वो
अग्नि से बपतिस्मा இதை लेंगे। குறித்து அப்போலோவுக்கு தெரியாது. इसके बारे में अपुल्लोस नहीं जानता ஆனா है, அவர் பயங்கரமா ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார். लेकिन अपना भयानक रूप से सेवा कर रहे हैं। ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அங்க போறாங்க. लेकिन आकिला और प्रिस्किला जब उसके पास जाते हैं, ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் ஒரு பெரிய அப்போஸ்தலர் கிடையாது. आकिला और प्रिस्किला एक बड़े प्रेरित नहीं थे, அவங்க பவுலோடைய அசிஸ்டன்ட்ஸ். वो पौलुस के उनके असिस्टेंट थे। அவங்க போறாங்க. अब वो जाते हैं, பயங்கர வைராக்கியம் இருக்கு. अच्छा जलन है, அனலா இருக்கிறான். अच्छा अग्नि में भरा हुआ है, ஊழியம் பார்க்கறான். अच्छा सेवा कर रहे हैं, இவனுக்கு ஒரு காரியம் தெரியல. लेकिन इसे एक बात नहीं सब जानता है। கர்த்தருடைய மார்க்கத்தை குறித்து திட்டமாய் அவனுக்கு விவரித்து சொன்னார்கள். परमेश्वर के मार्ग के बारे में उसको ठीक रीति से उन्होंने बताने लगे। हालेलुया. हालेलुया। கர்த்தருக்கு அடுத்து அந்த மார்க்கத்தை திட்டமாய் சொல்லி கொடுத்தாங்க. परमेश्वर के मार्ग के बारे में उन्हें अच्छी तरह से सिखाने लगे। இதுதான் அவர்களுக்கு அவன் கொடுத்த ஒரு பயிற்சி. यही उनको उन्होंने दिया हुआ एक अभ्यास। हालेलुया. हालेलुया। இன்னைக்கு अनेகர் அப்படி இருப்பாங்க. आज कई सारे ऐसे हैं, நல்ல ஊழியம் பார்ப்பாங்க, अच्छा सेवा करेंगे, நல்ல வைராக்கியமா இருப்பாங்க, अच्छा जलन के साथ रहेंगे, ஆனாலும் சரியான சத்தியத்தை புரியாமல் இருக்காங்க. लेकिन फिर भी सही रीति से सत्य को जाने बिना रहेंगे। அவர்களை பார்க்கும் பொழுது उन्हें जब हम देखते நம்ம हैं, கற்றுக் கொடுக்கணும். हम उन्हें सिखाना है। हालेलुया. हालेलुया। இந்த காரியத்தை இப்படி செஞ்சா நல்லா இருக்கும். इस बात को ऐसा करेंगे तो अच्छा होगा, இந்த சத்தியத்தை இப்படி போதித்தா நல்லா இருக்கும். इस सत्य को ऐसे प्रचार करेंगे तो अच्छा होगा। हालेलुया. हालेलुया। இந்த ட்ரைனிங் கொடுக்கிறது நம்ம வேலை. इस अभ्यास को देना हमारा काम है। हालेलुया. हालेलुया। பவுல் தீமோத்தேயுக்கு கிரியைகளை செய்ய ட்ரைனிங் கொடுத்தார். पौलुस ने तीमुथियुस को अपने सारे क्रियाओं को करने के लिए अभ्यास दिया। ஆக்கிலாவும் பிரிஸ்கிலாவும் அப்போலோவுக்கு நல்ல போதிக்கிற ட்ரைனிங் கொடுத்தாங்க. आकिला और प्रिस्किला और अपुल्लोस को उन्होंने सिखाने के लिए अच्छा एक प्रयास சரியான किया। உபதேசத்தை கற்றுக் கொடுத்தாங்க. सही रीति से उपदेश को उन्होंने सिखाया। हालेलुया. हालेलुया। எலிசாவை குறித்து பாருங்க. हम एलीशा के बारे में ரெண்டு देखते हैं। சம்பவத்தை வசனம் குறித்து கொள்ளுங்க. दो बातों को बताता हूं, वचन को 2 लिखिए। ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். दूसरा राजा 4 अध्याय उसका 29वां वचन। அந்த கேயாசையை பார்த்து சொல்றார், उस केयास को देखकर कहते நீ हैं, முன்னாடி போ, तू आगे जा, அங்க ஒரு பிள்ளை செத்து கிடக்கு, वहां पर एक बच्चा मरा पड़ा है, இந்த தடியை அந்த பிள்ளை மேல வை. इस लकड़ी को उस बच्चे के ऊपर रख। ஹalleluya. हालेलुया। ஆனா அந்த அம்மா இருக்குல்ல, लेकिन वो माँ जो है, எலிசா வந்தா தான் நான் போவேன் அடம்பிடி. एलीशा आएगी तो मैं जाऊंगा ஆனா ऐसे वो எலிசா என்ன பண்றாரு தெரியுமா? लेकिन एलीशा ने क्या किया? கேயாசி அனுப்புறாரு, केयासी को भेजता நீ है, தடியை பிடிச்சிட்டு போ, आप ये लाठी को लेकर जाओ, யார்கிட்டயும் ஒண்ணும் பேசாத, किसी से कुछ बातें मत அந்த करो, பிள்ளை மேல வை. उस बच्चे के ऊपर लाठी को रखो। ஹalleluya. हालेलुया। உயிரோட எழுப்புவான். वो जीवित அப்படியே उठेगा। கேயாசி போய் வைத்தார். वैसे केयासी जाकर ஆனா रखा, உயிரோட எழும்பல. लेकिन वो बच्चा उठा नहीं। ஏன் எழும்பல தெரியுமா? क्यों नहीं उठा जानते हो? இது எலிசாவுடைய விசுவாசமோ கேயாசியோட விசுவாசம் அல்ல. एलीशा का विश्वास या केयास का विश्वास नहीं था, அந்த பிள்ளையோட தாயோட விசுவாசம். उस बच्चे की माँ का विश्वास था। அந்த தாய் என்ன சொல்றா? वो माँ क्या कहती है? எலிசா வந்தா தான் நான் போவேன். एलीशा आएगी तो मैं जाऊंगा। ஆனா எலிசா தன்னுடைய வேலைக்காரனுக்கு ட்ரைனிங் கொடுக்கிறார். लेकिन एलीशा अपने नौकर को अभ्यास देता है, இந்த கோலை கொண்டுட்டு போ, इस लाठी को அந்த ले பிள்ளை जाओ, உயிரோட எழுப்பலாம். उस बच्चे को जीवित उठा सकता है। ஹalleluya. हालेलुया। அதே பாருங்க எலிசா இன்னொரு இடத்துலயும் वैसे एलीशा दूसरे जगह में, 2 ராஜாக்கள் 9ஆம் அதிகாரத்தில் 1 இருந்து 3 வரைக்கும் பார்க்கும் பொழுது दूसरा राजा 9वां अध्याय उसके 1 से लेकर 3 तक हम देखते हैं, எகுவை அபிஷேகம் பண்ண வேண்டும் என்று ஆண்டவர் எலியாவுக்கே சொல்லிட்டார். एगू का अभिषेक करना के परमेश्वर ने एलिया को कह दिया, எலியா பண்ணல. एलिया ने नहीं किया। ஹalleluya. हालेलुया। எலியா அந்த வேலையை பண்ணல. एलिया ने उस काम को नहीं किया। எலியாவின் ஸ்தானத்துல யார்? எலிசா இருக்கிறார். अब एलिया के स्थान में एलीशा है। இப்ப எகுவை ராஜாவை அபிஷேகம் பண்ணணும். अब येगू को एक राजा के रूप में अभिषेक நல்லா करना புரிந்து கொள்ளுங்க. है। अच्छे से समझ ஒரு लीजिए, ராஜா அபிஷேகம் பண்ணப்பட एक வேண்டும் राजा என்றால் को अभिषेक करना है तो தலைமை தீர்க்கதரிசி தான் போய் அபிஷேகம் பண்ணணும். प्रधान याजक ही जाकर अभिषेक करना है। பௌஷர். भविष्यद्वक्ता, ஹalleluya. भविष्यद्वक्ता जाकर, அந்த தீர்க்கதரிசி தான் போய் அபிஷேகம் பண்ணுகிறார். वो प्रधान भविष्यद्वक्ता जाकर उसे अभिषेक करना है। சாமுவேல் தான் சவுல் அபிஷேகம் பண்ணுகிறார். सामुएल जो है साउल को अभिषेक करता है, சாமுவேல் தான் தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறார். सामुएल ही दाऊद को अभिषेक ஏன்னா करता है, இவங்க வந்து ஜனத்தின் அதிபதியாய் மாற போறவங்க. क्योंकि ये लोगों के प्रधान के रूप में बनने वाले हैं। அவர்களை ஒரு பெரிய மனுஷனா அபிஷேகம் பண்ணணும். उन्हें एक बड़ा एक प्रधान ही जाकर अभिषेक अरे करना एलीशा जरूरी என்ன है। பண்ணாரு தெரியுமா? लेकिन एलीशा क्या किया? தீர்க்கதரிசிகள் புத்திரல இருக்கிற ஒரு வாலிபனை கூப்பிட்டாங்க. भविष्यद्वक्ताओं के पुत्रों में से एक जवान को ஒரு बुलाया, வாலிபனை கூப்பிட்டு एक जवान को बुलाकर இந்த தைல குப்பியை கொண்டு போ. ये तेल के कुप्पी को ले எகு जाओ, அங்க உட்கார்ந்து இருப்பாரு. येगू वहां पर बैठा ஒரு रहेगा, அறைக்குள்ள கூட்டிட்டு போ. उसे कमरे के अंदर ले जाओ, அவர் மேல அபிஷேகத்தை ஊட்டிட்டு அப்படியே ஓடி வந்து उसके ऊपर अभिषेक के उंडेल कर ऐसे दौड़ कर आ जाओ। ஹalleluya. हालेलुया। யார் எது கேட்டாலும் பேசக்கூடாது. कोई भी कुछ भी पूछे तो बातें मत कर। வாலிபன் அப்படியே போனான். ये जवान ऐसे ही गया। ஹalleluya. हालेलुया। அந்த வாலிபன் போய் சேனாதிபதி ஆகிய எகு உட்கார்ந்து இருக்கிறார். वो जवान जाकर सेनाधिपति यहू वहां पर बैठा है, மத்த எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. बाकी सब लोग उसे टट्टा उड़ा रहे ஆனா थे। இவரு அறைக்கு வா அப்படினா वो बोलता है कि तू कमरे में आ। ஹalleluya. हालेलुया। அவர் யார்? ஒரு சேனாதிபதி. वो कौन है? அந்த सेनापति। டைம்ல ஒரு சேனாதிபதி. उस समय में एक सेनापति था। ஒரு சேனாதிபதியை एक सेनापति को ஒரு வாலிபன் அறைக்குள்ள கூட்டிட்டு போறார். एक जवान एक कमरे के अंदर ले जाता है। ஹalleluya. हालेलुया। போன உடனே அபிஷேகம் பண்ணார். जाते ही अभिषेक को किया, சொல்றாரு நீ தான் இன்னையில இருந்து ராஜா. कहता है कि तू अभी से राजा है। ஹalleluya. हालेलुया। அப்படி சொல்லி ஓடி வந்துட்டாரு. ऐसे कहकर वो दौड़कर भागा। வெளிய வந்தோட மத்த சேனாதிபதிலாம் கேட்காங்க. बाहर आते बाकी सेनापति कहते हैं, வந்தவன் என்ன சொன்னா? आया हुआ क्या कहा?
ராஜாவான மாட்டேன்னு சொன்னான். राजा का बना दिया। எல்லாரும் சொன்னாங்க ராஜா வாழ்க. सब लोग ने कहा कि राजा की जय हो। ஹalleluya. हालेलुया। எலிசா தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுக்கிறார் பாரு. एलीशा अपने नौकर को कैसे अभ्यास அடுத்தவங்க அபிஷேகத்துல நடத்துங்க. दूसरों को अभिषेक में चलाओ। ஹalleluya. हालेलुया। உங்களுக்குள்ளாக இருக்கிற அபிஷேகம் आपके अंदर रहने वाली अभिषेक அடுத்தவருக்குள்ளாய் போகணும். दूसरों के अंदर जाना है। ஹalleluya. हालेलुया। அதற்கு अनेகரை ஊக்குவிங்க. उसके लिए कई सारे लोगों को उत्साह दिलाइए। உங்ககிட்ட நல்ல அபிஷேகம் भाई இருக்கு. आपके पास अच्छा अभिषेक है। உங்ககிட்ட நல்ல அபிஷேகம் बहन, இருக்கு. आपके पास अच्छा अभिषेक இந்த है। அபிஷேகத்தை நீங்க பயன்படுத்துங்க. इस अभिषेक को आप इस्तेमाल करो। இன்னைக்கு நாம ஊக்குவிக்கிறோமா? आज हम दूसरों को उत्साह दिलाते என்கரேஜ் हैं। பண்றோமா நம்ம? ऐसे उत्साह दिलाते हैं क्या? ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அதனால தான் வந்து ஒவ்வொருவரையும் என்ன பண்றோம்? நம்ம ஜெபத்துல நடத்த விடுறோம். इसलिए हम हर एक को क्या करके प्रार्थना में चलाने के लिए வொர்ஷிப்ல நடத்த விடுறோம். हम आराधना में चलाने के लिए हम हालेलुया। उन्हें मौका देते हैं। கர்த்தருக்கு சித்தம் இருந்தா परमेश्वर की चाहत हो तो வர்ற யூத் மீட்டிங்ல யூத் தான் எல்லாம் நடத்துவாங்க. आने वाले यूथ मीटिंग यूथ ही सब कुछ चलाना है। ஹalleluya. हालेलुया। பிளான் பண்ணி இருக்கோம் பாப்போம். हमने वैसा योजना बनाया, हम நாங்க देखेंगे। கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சொல்லுவோம். हम केवल परमेश्वर के वचन को ले आए। ஹalleluya. हालेलुया। நம்ம பிள்ளைகளை நம்ம தான் ஊக்குவிக்கணும். हम अपने बच्चों को हम ही उत्साह दिलाना है। ஹalleluya. हालेलुया। நம்ம ஜெபம் பண்ணுவோம். हम प्रार्थना करेंगे। அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிங்க. हम उन बच्चों के लिए प्रार्थना சரி, करेंगे। ஓகே. அப்ப என்ன பாருங்க, இன்னொருவன் அபிஷேகத்தில் நடத்துவதற்கு ஒரு பலப்படுத்துறார். दूसरों को अभिषेक में चलाने के लिए एक बल देता है। அதே போல இயேசு பாருங்க மிக முக்கியமான ஒரு காரியத்தை சொல்லி கொடுத்தார். यीशु ने एक अच्छा मुख्य बात को सिखाया है। மார்க் 10 அதிகாரத்தின் 43 44 मरकुस 10वां अध्याय उसका 43 और 44 वचन। மார்க் chapter 10 verse 43 44 ல मरकुस 10 उसका 43 और 44 वचन में உங்களுக்குள்ள அப்படி இருக்க கூடாது. आपके बीच में ऐसा नहीं रहना है। உங்கள ஒரு நாள் பெரியவனா இருக்கணும்னு நினைச்சா अगर आप में कोई बड़ा रहना चाहता है, எல்லாரை விட சிறியவரா वो இருக்கணும். सबसे छोटा होना चाहिए। ஹalleluya. हालेलुया। முதன்மையா இருக்க விரும்பினா वो सबसे प्रधान रहना அவங்க चाहिए। எப்படி இருக்கணும்? ஊழியக்காரரா இருக்கணும். वो एक सेवक होना चाहिए। இப்ப இயேசு கிறிஸ்து இந்த காரியத்தை சொல்லி கொடுத்துட்டார். अब यीशु मसीह ने इस बात को सिखा दी है, ஆனா ஒருத்தனும் கேட்க மாட்டான். लेकिन कोई भी नहीं सुनता है। ஹalleluya. हालेलुया। ஆண்டு சொல்லிட்டாரு, परमेश्वर ने कह दिया, பெருசா பெரியவனா மாறணும் அப்படி अगर நினைச்சா कोई बड़ा बनना है तो நீங்க சிறியவரா இருக்கணும். पहले आप छोटा रहना நீங்க चाहिए। ஒரு பெரிய ஊழியக்காரனா முதன்மையான இடத்துல இருக்கணும்னா एक बड़े एक अच्छे ऊंचाई में रहना है நீங்க तो ஊழியக்காரனா இருக்கணும். आप पहले सेवक के रूप में रहना है। இது சொல்லி கொடுத்திருக்கிறாரு. ऐसे उन्होंने सिखाया है। ஆனா அந்த நேரத்துல பட் ரெண்டு சீஷர்கள் வர்றாங்க. लेकिन उस समय में दो चेले आते हैं அவங்க அம்மா வந்து கேக்குறாங்க, कि माँ आकर पूछती है, அம்மா நீங்க உயரம் இருக்க சொல்ல तो आप जब ऊंचाई में थे, ஒருத்தன் வலது பக்கத்துலயும் ஒருத்தன் இடத்துலயும் என் பிள்ளை இருக்கணும். कोई दाहिने और बाएं और में मेरे बच्चे रहना चाहिए। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் அப்பதான் சொல்றாரு, परमेश्वर तभी कहता அப்பா है, நீ பெரிய இடத்துக்கு வரணும் முதல்ல கீழே இரு. तू अगर ऊंचाई पे आना तो पहले नीचे रहे। தாழ்மையை ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு. परमेश्वर पहले नम्रता को सिखाता है। யாரும் கேட்கல. कोई नहीं सुनने लगा। கடைசில இயேசு ஒரு முடிவுக்கு வந்தார். आखिर में परमेश्वर एक निर्णय में आ गए। பஸ்கா பண்டிகைன்ற ஒரு பண்டிகை வந்தது. बसका नाम के एक परब आई। சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், चेलों को देखकर कहा, ஒரு மேல்விட்டர் அறை ஆயத்தம் பண்ணுங்க. एक ऊपरी कोठरी मंजिल को आप तैयार करो। மேல்விட்டரை ஆயத்தம் பண்ணினார்கள். उन्होंने तैयार किया। பஸ்காக்காக எல்லாம் ஆயத்தமா இருக்கு. फसह पर्व के लिए सब कुछ तैयार है। இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? यीशु मसीह ने क्या किया? அங்க யோவான் 13ஆம் அதிகாரத்துல यूहन्ना 13वां अध्याय 12 இருந்து 14 வரைக்கும் வாசிக்கும் हम போது 12 से लेकर 14 तक पढ़ते हैं। தன்னுடைய வஸ்திரத்தை எடுத்து अपने वस्त्र को लेकर அவங்க வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருக்காங்க. सारे लोग बैठे हैं। இப்போ எல்லாருடைய கால்களையும் கழுவ ஆரம்பிச்சார். सारे लोगों को पैरों को वो धोने लगे। ஹalleluya. हालेलुया। தாழ்மையை சொன்னாரு, யாரும் புரிந்துக்கடல. वो नम्रता को सिखाया, कोई सीखने नहीं चाहे। இப்போ ஆண்டவர் தாழ்மையை கற்றுக் கொடுக்க ஆரம்பிச்சார். लेकिन परमेश्वर अब उस नम्रता को वो अभ्यास में सिखाने लगे। ஹalleluya. हालेलुया। ஏன்னா இயேசு கிறிஸ்து இதுக்கு அப்புறம் கற்றுக் கொடுக்க முடியாது. यीशु मसीह इसके बाद नहीं सिखा सकते। அவருடைய ஊழியம் முடிய போகுது. उसकी सेवा अंत होने वाली है। ஆண்டு சொன்னாரு, लेकिन अब परमेश्वर ने कहा, நானே உங்களுடைய காலை கழுவணும்ல, मैं ही तुम्हारे पैरों को धोता हूं ना, நீங்களும் ஒருவருடைய காலை கழுவுங்க. आप भी एक दूसरे के पैरों को धो। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। ஆண்டவர் தாழ்மையை கற்றுக் கொடுத்தார். परमेश्वर ने नम्रता को सिखाया। அது அவர் செய்து அப்படி காட்டினார். उन्होंने उसे करके दिखाया। அதே போலதான் वैसे ही நம்ம தாழ்மையா இருக்கணும். हम भी नम्रता से रहना है। மற்றவர்களுக்கு அந்த தாழ்மையை கற்றுக் हम भी கொடுக்கணும். दूसरों को उस नम्रता को सिखाना है। ஹalleluya. हालेलुया। சொல்லுங்க, कहिए, பெருமையா இருக்காத. घमंड के साथ मत रहना। ஆண்டவர் எதிர்த்து நிற்பார். परमेश्वर घमंडी लोगों के विरुद्ध தாழ்மையா करता है। இரு. आप नम्र के साथ ஆண்டவர் रहो। கிருபையை தருவார். परमेश्वर अनुग्रह को देगा। ஹalleluya. हालेलुया। அந்த பிள்ளைங்க முன்னாடி நீங்க தாழ்மையா இருந்து उस காட்டுங்க. बच्चों के सामने आप भी एक नम्र जीवन बिता कर देखो। மூன்றாவது, तीसरा, ஆவிக்குரிய ஓட்டத்துல आत्मिक दौड़ में நாம் ஓடிக்கொண்டு இருக்கும் பொழுது हम दौड़ते समय நாம் ஒரு பயிற்சியாளரா இருக்கணும். हम दूसरों को सिखाने लायक நம்ம रहना। கூட अनेகரை வந்து என்ன பண்ணோம், கூடவே ட்ரெயின் பண்ணி கொண்டு हमारे வந்து साथ ही दूसरों को अभ्यास करते ले जाना है। நான்காவது ஒன்று சொல்லி முடிக்கிறேன். चौथा एक बात को कहकर समाप्त करता हूँ। உலக ஓட்டத்துல हम जगत के दौड़ में ஒரு பரிசை முன்னாடி வச்சதுக்கு அப்புறம் தான் ஓட்டம் ஆரம்பிக்கும். एक बख्शिश को सामने रखने के बाद हम दौड़ को शुरू करते हैं। கோப்பங்க முன்னாடி இருக்கும், वहां पे हमारे सामने कप रखी जाती है। அதுக்கு அப்புறம் தான் டோர்னமெंटே शुरुவாகும். उसके बाद टूर्नामेंट शुरू होती है। ஹalleluya. हालेलुया। ஆவிக்குரிய ஓட்டத்தை लेकिन आत्मिक दौड़ में ஓட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கான பரிசை ஆயத்தம். दौड़ को समाप्त करने बाद आपके लिए रखी हुई बख्शिश को आप पा सकते हैं। ஹalleluya. हालेलुया। 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் 8ஆம் வசனத்தை பார்க்கிறோம். दूसरा अध्याय में चौथा अध्याय उसका 7 और 8वां वचन में देखते பவுல் हैं। அப்போஸ்தலன் இப்படியே சொல்லுகிறார், पौलुस प्रेरित इस तरह நல்ல कहते हैं, போராட்டத்தை போராடி मैं अच्छे दौड़ को मैंने ஓட்டத்தை खत्म किया। முடித்தேன், मैंने अपने दौड़ को समाप्त किया। விசுவாசத்தை मैंने காத்துக்கொண்டேன், विश्वास को संभाल लिया। இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டது. आज अब
अभी से मेरे लिए धर्म का मुकुट मेरे लिए रखेगा। हालेलुया। हालेलुया। பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டு சொல்லல உனக்கு நான் நீதியின் கிரீடம் தர போறேன். पौलुस के सेवा को जब शुरू करते से परमेश्वर नहीं कहा कि मैं तेरे लिए धर्म का मुकुट देने वाला हूं। हालेलुया। हालेलुया। அப்படி சொல்லி இருந்தா अगर ऐसे कहा हो அத பார்த்தே ஓடி இருப்பார். उसे देखकर ही वो दौड़ा ஆனா होगा, அப்போ சொல்லல. लेकिन तभी नहीं कहा। ஆனா ஓட்டத்தை முடிச்சதுக்கு அப்புறம் लेकिन दौड़ को समाप्त करने के बाद ஆண்டு சொல்றாரு परमेश्वर कहता है உனக்காக நீதியின் கிரீடத்தை வச்சு मैं तेरे लिए धर्म का मुकुट को நீ रखा ஒரு हूं। நீதியுள்ள ஓட்டம் ஓடி இருக்க. तूने एक धर्मी दौड़ को दौड़ा है, உனக்கான பரிசை நான் இப்ப ஆயத்தப்படுத்தேன். तेरे लिए मैंने तोहफे को अभी तैयार किया हूं। हालेलुया। हालेलुया। அதே பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். वही पौलुस प्रेरित कहते हैं। 1 9ஆம் அதிகாரத்தின் 24 ல இருந்து 26 வரைக்கும் पहला வாசிங்க. कोरिन्थियों 9 अध्याय का 24 से लेकर 26 वचन तक आप देखते அன்றைக்கு हैं। अनेகர் ஓடுவாங்க. दौड़ में कई सारे लोग दौड़ेंगे, பிச்சு கொள்ளத்தக்கதாக ஓடுங்க. लेकिन आप पा लेने लायक दौड़िए। ஆகாயத்துல சிலம்பம் பண்ற மாதிரி பண்ணாதீங்க. आकाश में जैसे आप उसे चलाते हो वैसे உங்களுக்கான मत चलाओ। பரிசு உங்க ஓட்டத்தின் முடிவு தான் தீர்மானிக்கும். आपके लिए जो प्रतिफल है आपका दौड़ ही उसे निर्णय हालेलुया। करेगा। हालेलुया। அந்த பரிசு பொருளை நீங்க இழந்து போயிட கூடாது. उस बख्शिश को आप खोना नहीं चाहिए। हालेलुया। हालेलुया। கொலோசியர் 2:19 சொல்லுகிறது. कोलोसियों 2:19 कहती है உங்களுக்கான பந்தய பொருளை நீங்க இழந்து போகாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்கள். आपके लिए स्पर्धे के बख्शिश को आप खोए भी ना रहने के लिए आप चेतावनी के साथ रहिए। அதே காரியத்தை 2 யோவான் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது. वही बात को दूसरा यूहन्ना 8वां अध्याय 8वां वचन First one 1:8. पहला अध्याय उसका 8वां वचन कहती है। हालेलुया। हालेलुया। அப்ப நமக்கான பலனை நம்ம இழந்து போயிட கூடாது. हमारे लिए जो रखी गई फल को हम खोना नहीं நான் சான்று चाहिए। சொல்லி முடிக்கிறேன். ये आखिर में நம்ம ஆவிக்குரிய ஓட்டத்தை हम आत्मिक दौड़ को நம்ம ஓட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கான பரிசு हम தீர்மானிக்கப்படும். दौड़ने के लिए जब शुरू करते हैं हमारे लिए कोई बख्शिश निर्णय नहीं, நமக்கான பலன் தீர்மானிக்கப்படும். हमारे लिए कोई फल का निर्णय नहीं होता நம்ம है। எப்படி ஓடி முடிக்கிறோமோ हम कैसे दौड़कर समाप्त करते हैं அதற்கு அப்புறம் தான் उसके बाद ही ஆண்டவர் நமக்கான பலனை தீர்மானிப்பார். परमेश्वर हमारे लिए एक प्रतिफल को निर्णय करेगा। அத இயேசு கிறிஸ்து அழகாய் சொன்னார். इसलिए यीशु मसीह अच्छी तरह कहते हैं அவன் அவனுடைய கிரியைக்கு தக்க பலன் என்னோடு கூட வருகிறது. हर एक का अपने अपने कामों के अनुसार प्रतिफल मेरे संग आता ஆண்டவர் है। ஒவ்வொருடைய கிரியை முடித்ததுக்கு அப்புறம் ஒரு பலனை ரெடி பண்ணுவார். परमेश्वर हर एक के कामों को समाप्त करने के बाद उनके लिए एक प्रतिफल को இன்னைக்கு तैयार करता है। பரலோகத்துல நமக்காக ஒரு பலன் आज ஆயத்தப்பட்டிருக்கிறது. स्वर्ग में हमारे लिए एक फल को तैयार करता है, ஆண்டவர் ரெடி பண்ணிட்டு இருக்கிறார். वो तैयार कर रहा है। அது நீதியின் கிரீடமா वो இருக்கலாம். धर्म का मुकुट हो सकता है, வாடாத மாசற்ற கிரீடமா वो இருக்கலாம். न कभी मुरझाने वाला एक मुकुट हो सकता है, அது ஒரு நறுமணம் நிறைந்த ஒரு பூக்களா இருக்கலாம். सुगंध फैलाने वाला एक फूल हो सकता ஏதோ है। ஒன்று ஆண்டவர் வச்சிருக்கிறார். कुछ न कुछ परमेश्वर ने ஆனா रखा அது है, எதுன்னு தீர்மானிக்கிறது நம்முடைய ஓட்டம். लेकिन वो कौन है कैसा है कर निर्णय करने वाला हमारा நீங்க दौड़ है। எந்த இடத்துல அங்க பரலோகத்துல இருக்க விரும்புகிறீர்களோ आप किस रीति से उस स्वर्ग में रहने के लिए आप सोचते அதற்கான हो, ஓட்டத்தை ஓடி முடித்திருக்க வேண்டும். उसके लिए एक दौड़ को आप समाप्त करना जरूरी है। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। பரலோகத்திலிருந்து ஒரு பெரிய பலனை கொண்டு வருவார். स्वर्ग से एक बड़े प्रतिफल को ले आएगा, ஆனால் लेकिन அங்கும் वहां भी நீங்க இந்த உலகத்துல ஓட்டின ஓட்டம் தான் தீர்மானிக்கும். इस संसार में आप दौड़ने वाले दौड़ ही उसे निर्णय करें। ஹalleluya. हालेलुया। ஹalleluya. हालेलुया। அப்ப அந்த பந்தய பொருளுக்காக நம்ம ஓடணும். उस बख्शिश के लिए स्पर्धे में हम दौड़ना அது है। எனக்கு கண் முன்னாடி தெரியல. वो मेरी आंखों के सामने नहीं दिखता நல்லா है। புரிந்து கொள்ளுங்க. अच्छे से समझ लीजिए, சில வேளையில कुछ समय में நம்ம ஒரு பரிசை வச்சு நினைச்சிட்டு ஓடிக்கொண்டே இருப்போம். हम अपने सामने एक लक्ष्य को रखकर हम दौड़ते हैं। யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए, ஒரு 500 ரூபாய் கோப்பம் முன்னாடி வச்சிருக்கிற ஒரு மெடல் வச்சிருக்காங்கன்னு एक வச்சுக்கோங்க. 500 का मेडल आपके सामने रखा அதுல हुआ ஒரு है, 500 ரூபாய் செக் வச்சிருக்காங்கன்னு या வச்சுக்கோங்க. 500 का एक चेक रखिए, समझ लीजिए। அந்த போட்டி முடிஞ்ச உடனே वो स्पर्धा समाप्त होने के बाद திடீர்னு 5000 ரூபாய் செக் கொடுத்தா நமக்கு எப்படி இருக்கும்? अचानक 5000 का चेक मिला तो कैसा लगेगा? ஹalleluya. हालेलुया। கொஞ்சம் யோசித்து பாருங்க. थोड़ा सोच कर देखिए, ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? बहुत खुशी रहेगी। அதே மாதிரி தான். वैसे ही ஹalleluya. हालेलुया। நீங்க ஓடின ஓட்டத்தை பார்த்து, आप जिसने दौड़ा उस दौड़ से உங்களுடைய देखकर, விசுவாசத்தை பார்த்து, आपके विश्वास को देखकर, உங்களுடைய ஊழியத்தை பார்த்து, आपके सेवा को देखकर, உங்களுடைய நடக்கைகளை பார்த்து, आपके चाल चलन को உங்களுடைய देखकर, கிரியைகளை பார்த்து आपके कामों को देखकर ஆண்டவர் பலனை பரலோகத்துல அதுக்கு அப்புறம் தான் परमेश्वर ஆயத்தப்படுத்துவார். प्रतिफल को उस स्वर्ग में राज्य में इसके बाद तैयार करता है। பரலோகம் ரெடியா இருக்கு. स्वर्ग तैयार ஆனா है, பரலோகத்துல பலன் இனிமேதான் ரெடி ஆகும். लेकिन स्वर्ग में आपके लिए फल जो है इसके बाद तैयार होने वाला है। ஆவிக்குரிய ஓட்டத்திற்கான பலனை பெறுவதற்கு आत्मिक दौड़ के लिए फल को அதான் நமக்கு நியமிக்கப்பட்ட அந்த பந்தய பொருளுக்காய் இலக்கை நோக்கி ஓடிக்கொண்டே हमारे இருக்க लिए வேண்டும். नियुक्त किया गया उस पर्दे के उस बख्शिश के लिए हम अपने लक्ष्य की ओर दौड़ते रहेंगे। பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது. फिलिपियों 3 अध्याय 14 वचन कहती பரம है, அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடர்கிறேன். मैं स्वर्ग राज्य उस बख्शिश के लिए मैं अपने लक्ष्य की ओर दौड़ते रहता हूँ। ஓடிக்கொண்டே இருக்கும். मैं दौड़ते ही रहूंगा, ஓட்டத்தை முடிச்சிடாதீங்க. दौड़ को समाप्त मत ஹalleluya. करना। हालेलुया। அப்படி நான் கடைசியா சொல்றது என்னது? पवित्र आत्मा आखिर में क्या कहते हैं? நீங்க எப்படி ஓடுகிறீர்களோ, आप कैसे दौड़ते हो, எப்படி ஆவிக்குரிய ஜீவன் ஜீவிக்கிறீர்களோ, आप आत्मिक जीवन कैसा जीवन बिताते हो, அதற்குரிய பலன் தான் பரலோகத்துல உங்களுக்கு கிடைக்கும். उसके ही प्रतिफल आपको स्वर्ग में मिलेगा। அதை விட கூடவும் ஆண்டவர் கொடுக்க மாட்டார், குறையும் उसके கொடுக்க साथ மாட்டார். कुछ मिला के पर नहीं देगा, कुछ घटा के भी नहीं ஹalleluya. देगा। हालेलुया। அப்ப எல்லாத்தையும் விட सबसे बढ़कर मैं सबसे ज्यादा पाना है तो அதிகமா பிரயாசப்படணும், हम ज्यादा प्रयास करेंगे, அதிகமாய் ஓடணும், ज्यादा दौड़ेंगे, அதிகமாய்
அதிகமாய் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கணும். ज्यादा परमेश्वर के समूह में हम बाढ़ जो அநேகருக்கு சாட்சியாய் வாழணும். हम दूसरों के लिए गवाही जीवन बिताएंगे. ஹalleluya. हालेलुया. இது வாழ பிரயாசப்படலாமா? हम ऐसे प्रयास करेंगे. ஆவிக்குரிய ஓட்டம் என்பது आत्मिक जीवन जो है நம்முடைய வாழ்க்கையில हमारे जीवन में இனிதான் பலனை கொடுக்க போகிறது. इसके बाद ही फल को देने वाली है. இதுவரைக்கும் இல்ல, ஆனா இனி உருவாக்கப்பட போகிறது. अब तक नहीं, लेकिन इसके बाद हमारे लिए बनाई जाएगी. காரியங்கள் நம்ம தியானித்திருக்கிறோம். चार बातों का हमने मनन किया है. ஓட்டம் ஆரம்பித்த பின்பு நமக்கான பயிற்சி ஆரம்பிக்கிறது. पहला हमारे दौड़ शुरू होने के बाद हमारे लिए अभ्यास शुरू होगा. நம்மோடு கூட ஓடுகிற ஒரு போட்டியாளர்கள் அல்ல. दूसरा हमारे साथ दौड़ने वाले हमारे स्पर्धा के साथी नहीं, நம்மோடு கூட சுதந்திரவாளிகள். वो भी हमारे साथ सहभागी है. மூன்றாவது நாம் अनेகரை பயிற்றுவிக்க வேண்டும். तीसरा हम दूसरों को भी प्रयास अभ्यास करना है. सबसे बढ़कर எனக்கான பரிசும் எனக்கான பலனும் பரலோகத்துல இனிதான் ஆயத்தமாகும். मेरे लिए प्रतिफल और मेरे लिए बख्शिश स्वर्ग में इसके बाद ही तैयार होगी. நல்லா புரிந்து கொள்ளுங்க. एक बात को अच्छी तरह समझ பரலோகத்திலேயும் பலன் கிடைக்கும், நரகத்திலேயும் பலன் கிடைக்கும். स्वर्ग में प्रतिफल मिलती है और अधोलोक में भी எங்க வேணுங்கிறது நம்முடைய ஓட்டம் தான் தீர்மானிக்கும். कहां पर चाहिए हमारे दौड़ उसे निर्णय நம்ம வாழ்க்கை தான் தீர்மானிக்கும். हमारा जीवन उसे निर्णय करती है. हालेलुया हालेलुया हालेलुया. हालेलुया. ஆண்டவர் வச்சிருக்கிறார். परमेश्वर ने रखा है. நரகமும் உருவாக்கி தான் வச்சிருக்கிறார். नरक को भी परमेश्वर ने तैयार பரலோகத்தை ஆண்டவர் உருவாக்கி வச்சிருக்கிறார். स्वर्ग को भी परमेश्वर ने तैयार करके रखा ஆண்டவருடைய है. சித்தத்தை நிறைவேற்றி வாழ்ந்தால் பரலோகம் கிடைக்கும். परमेश्वर की चाहत को पूरा करके जीवन बिताएंगे तो स्वर्ग राज्य விரோதமாய் வாழ்ந்தால் நரகம் தான் கிடைக்கும். लेकिन परमेश्वर के विरुद्ध जीवन बिताने पर तो எது வேணும்ங்கறதை சூஸ் பண்றது நம்ம கையில தான் क्या இருக்கு. चाहिए उसे निर्णय करना हमारे हाथों में है. நீங்களும் நானும் எதை சூஸ் பண்ண போறோம்? आज आप और मैं किसे निर्णय करने वाले எதை हैं? இன்னைக்கு நம்ம தீர்மானிக்க हम போறோம்? किसे निर्णय करने वाले हैं? ஆண்டவர்ட்ட கேட்கணும். हम परमेश्वर से मांगेंगे. எனக்காக பரலோகத்தில் வைத்திருக்கிற मेरे लिए स्वर्ग में रखी गई அந்த பலனை நான் பெற விரும்புகிறேன். उस प्रतिफल को मैं पाना चाहता அப்படி हूं. நம்ம ஒப்பு கொடுக்கலாம். ऐसे हम समर्पण करेंगे. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करेंगे.